வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழில் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற அந்த கணக்கில் ஐயைந்தை நிறைவு செய்து அடுத்த ஐந்திற்குள் இன்று நுழைகிறோம். 25 பாசுரங்கள் நிறைவடைந்து 26வது பாசுரத்திற்குள் புகுகிறோம். இன்றைய நாள் பாசுரம் தன்னுடைய பக்தர்களுக்கு பகவான் எப்படியெல்லாம் கட்டுப்படுவார், எப்படியெல்லாம் அன்பு காட்டுவார், அந்த பகவானிடத்தில் பக்தர்கள் எதையெல்லாம் வேண்டுகிறார்கள் என்பதை காட்டக்கூடிய பாசுரம். நோன்பு நோற்கக்கூடிய பெண்கள் கண்ணனுடைய வீட்டுக்கு வந்து கண்ணனிடத்தில் என்னவெல்லாம் வேண்டும் என்று வரிசையாக கேட்கிறார்கள். நேற்றைய கீழ்பாசுரத்தில் கண்ணா, உன்னுடைய பெருமை எப்படிப்பட்டது தெரியுமா? நீ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாக எங்கள் ஆயர்பாடியில் வந்து வளர்ந்து வாழ்ந்து எங்களுக்கு அருள் காட்டுகிறாய். அதற்கு முந்தைய கீழ்பாசுரத்தில் கண்ணா, நீ எழுந்து வா, எழுந்து நடந்து வந்து உன்னுடைய சிங்காதனத்தில் அமர்ந்திருன்னு கேட்டார்கள். இப்ப கிருஷ்ணர் வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்தாச்சு. சிங்காசனத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கிருஷ்ணரை போற்றினார்கள். போற்றினதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆசை வந்தது இந்த பெண்களுக்குன்னா, கிருஷ்ணா, நீ அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கோலம் இருக்கட்டும், இருந்தாலும் உனக்கு நாங்கள் புறப்பாடு காண வேண்டும். நீ திருவீதி புறப்பட்டு அப்படி வலம் வர வேண்டும். அப்படி வலம் வருவதற்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் உன்னிடத்தில் கேட்கிறோம். மாலே மணிவண்ணா, மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். மேலையார் செய்வனகள், எங்களுடைய முன்னோர்கள் என்ன வழியை சொல்லிக் கொடுத்தார்களோ, எங்களுடைய பெரியவர்கள் எதையெல்லாம் காட்டினார்களோ அந்த பாதையில் நாங்களும் இந்த நோன்பை நோற்றிருக்கிறோம். அப்படி நோற்ற நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம். மேலையார் செய்வனகள், நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் செய்ததையெல்லாம் செய்யக்கூடியவர்கள். வேண்டுவன கேட்டியேல், என்ன வேண்டும்ங்கிற லிஸ்ட் அடுத்தது வருகிறது. ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன போலன்ன வண்ணத்து, என்ன வண்ணம்? உன்னுடைய பாஞ்சஜன்யம் எந்த வண்ணத்தில் இருக்குமோ அந்த வெண்மை வண்ணம். பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யம். ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள். பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் என்று எங்களுக்கு இவையெல்லாம் வேண்டும் கொடு கிருஷ்ணா என்று கேட்கக்கூடிய பாசுரம். நீ திருவீதி புறப்பாடு நடத்தி அப்படி வீதி உலா வரும்போது முன்னால என்னெல்லாம் வேணும்? பகவானுடைய புறப்பாடுன்னு வச்சுப்போம். அந்த புறப்பாட்டுக்கு முன்னால என்ன? இதோ பகவான் புறப்பாடு தொடங்கி விட்டது, பகவான் வருகிறார்னு சொல்றதுக்கு முன்னால சங்கநாதம். அந்த சங்கநாதம் ஒலிச்சுதுன்னா புறப்பாடு வந்துட்டு இருக்கு. இப்ப கூட அப்படித்தானே, பகவானுடைய புறப்பாடுன்னு சொன்னா மங்கள இசை முதல்ல. அந்த நாயனம் வரும்போதே, முன்னால மங்கள இசை வரும்போதே ஆஹா பகவான் புறப்பாடு நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்க சங்கநாதம். என்ன இருந்தாலும் உன்னுடைய பாஞ்சஜன்யம், அந்த பாஞ்சஜன்யம் சங்கநாதம் கொடுத்த உடனே பகவான் வருகிறார். சரி, அடுத்தது என்ன? சால பெரும் பறை. பறைங்கிறது ஒரு மேள வாத்தியம், தாள வாத்தியம். அந்த பக்கத்துல நாதம். அந்த நாதம் வந்தா அதற்கு தோதாக லயம் வரணும், அந்த தாளம் வரணும். அதுக்காக தாளக்கருவி சால பெரும் பறை. இந்த பறை கொட்டினா எல்லா திசைகளுக்கும் சத்தம் கேட்கும். போய்ப்பாடு உடையன, எல்லா இடங்களுக்கும் அந்த ஒலி செல்லும். போய்ப்பாடுடையனவே சால பெரும் பறை.
ஷாலன்னு சொன்னாலே ரொம்ப தகுதியான, அழகான, பெரியதானன்னு பல பொருட்கள் உண்டு. ஷால பெரும் பறையினா எல்லா இடங்களுக்கும் ஒலியை தரக்கூடிய தக்கதான பெரிய தாளவாத்தியம். சரி, இப்ப மங்கள இசை சங்கநாதமும் இந்த பக்கத்துல தாளக்கருவியும் சேர்க்கக்கூடிய அந்த மங்கள இசை முன்னாலேயே போயிடுது. அந்த சத்தம் முன்னால போயிடுறது, அந்த ஒலி முன்னால போறது, பகவான் வரார் அப்படின்னு. அடுத்தது என்ன? கோஷ்டி. பகவான் வருகிறார்ங்கிறத காட்டுறதுக்கு பகவானுக்கு முன்னால பல்லாண்டு பாடிக்கொண்டு போகக்கூடிய கோஷ்டி, பகவானுடைய பாகவதர்கள், அடியார் கோஷ்டி. கோல விளக்கு. புறப்பாடு வரைச்சே பக்கத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் விளக்கு. அந்த விளக்கு இருந்தா தான் பகவானை நன்றாக பார்க்கக்கூடியதற்கு, எங்களுக்கு கண் சரியாக புலப்படுவதற்கு அந்த கோல விளக்கு. கொடி. பகவான் வரார்னு சொல்றத முன்னால அசையக்கூடிய கொடி. விதானம். அவருக்கு குடை. இப்ப கூட உற்சவம்னு சொன்னா பெருமாள் கோயில் உற்சவத்துக்கு குடை போறதா இல்லையா? திருப்பதி பிரம்மோற்சவத்துக்கு இங்கேந்து கொடை போறது. பல ஊர்களிலிருந்து குடைகள்னா பகவானுக்கு விதானம் பிடிப்பதற்கு, விதானம் குடையாக இருக்கக்கூடிய விதானம். நீ வெறுமன சிங்காசனத்துல உட்கார்ந்திருந்தா மாத்திரம் போராது, நீ புறப்பாடு நடத்தி வீதி உலா வர வேண்டும்னு ஆசைப்பட்டார்கள். இந்த வீதி உலா சுவாமி புறப்பாடு நல்லா சொல்றமே சனாதன தர்மத்துல, ரொம்ப அற்புதமான ஒரு கான்செப்ட் அது. பகவான் அர்ச்சாவதாரத்துல அர்ச்சாரூபியாக பல திருத்தலங்களில் எழுந்தருளி இருக்கிறார். சரி, அந்த திருத்தலங்களுக்கு, அந்த திருக்கோயில்களுக்கு, அந்த திருச்சந்நிதிகளுக்கு போக வேண்டும், போய் பகவானை வழிபட வேண்டும், சேவிக்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், எல்லாம் சரி. ஆனா பகவானை தேடி போகாம இருக்கக்கூடிய சில பேர் இருப்பார்களா இல்லையா? போக வேண்டும்ங்கிறது முறை. ஆனால் போகாமல் இருக்கக்கூடியவர்கள், பல காரணங்களை சொல்லிக் கொண்டு போகாமல் இருக்கக்கூடியவர்கள், கோவிலுக்கு இன்னைக்கு தான் போகணும், இந்த குறிப்பிட்ட நாள்ல போகணும் அப்படின்னு ஏதாவது சட்டமா என்று கேட்கக்கூடியவர்கள் சில சமயத்துல பாக்குறோமா இல்லையா? அப்படி போற போக்குல ஒரு ஹாய் சொல்லிட்டு போறது. அவர் தான் அங்க உள்ளதானே இருக்கார், அவருக்கு என்ன வேலை? 24 மணி நேரமா அவர் அங்கதான் இருக்கார். நமக்கு தான் 1000 வேலை, நேரமே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றோமா இல்லையா? பகவான் என்ன பண்றார்? அவரை தேடி வராதவர்களை கூட அவர் தேடி போகிறார். அதுதான் அந்த வீதி உலா புறப்பாடுங்கிற கான்செப்ட். அவரை தேடி நாம போகணும். ஆனா அவரை தேடி நாம போகாம இருக்கக்கூடிய நிலையில, அந்த தருணங்கள்ல அவர் புறப்பட்டு நம்மை தேடி வீடு வீடா வந்து, வீதியில வந்து பக்தர்கள் மீதும் அடியார்கள் மீதும் இந்த பூலோகத்தில் இருக்கிற குழந்தைகள் மீதும் அவர் வைத்திருக்கக்கூடிய அன்பு. மாலே மணிவண்ணா. மால்ங்கிற அந்த பெயர், அந்த சொல் ரொம்ப அழகான சொல். பல பொருள்கள் அந்த சொல்லுக்கு உண்டு. முக்கியமான 3 பொருட்களை இந்த இடத்துல பொருத்தி பார்க்கலாம். கருமை, பெருமை, வியாமோகம். கருமை, கருப்பாக இருக்கக்கூடிய தன்மைக்கு மால். மிக உயர்ந்தவர், பெருமை மிக்கவர் அப்படிங்கிற தன்மைக்கும் மால். வியாமோகம் கொண்டவர். வியாமோகம்னு சொன்னா, வியாமோகம்ங்கிற வார்த்தைக்கு சரியான நேர் பொருள் அப்படின்னு சொன்னா ஏக்கம்னு சொல்லலாம். a kind of a longing. ஆனா இந்த இடத்துல அது எப்படி வரும்னா, தன்னுடைய அடியார்களுக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கும் பெருமான் வைக்கக்கூடிய அன்பு, அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும்னு அவருக்கு இருக்கக்கூடிய ஏக்கம். ராமருக்கு சரணாகத வத்சலன்னு பேரு, கிருஷ்ணருக்கு ஆஸ்ரித வத்சலன்னு பேரு. யார் வந்து சரணாகதின்னு கேட்கிறார்களோ அவர்கள்ட்ட வாத்சல்யம் காட்டக்கூடியவர் சரணாகத வத்சலன். யாரெல்லாம் தன்னை வழிபடுகிறார்களோ, யாரெல்லாம் வந்து பக்கத்தில் அன்போடு நிற்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அன்பு காட்டக்கூடியவர் ஆஸ்ரித வத்சலன். எப்படியா இருந்தாலும் அவர் வத்சலன் தான், பக்த வத்சலன்.
குழந்தைகள்கிட்ட அம்மா காட்டுற அன்பை, கன்றுகள்கிட்ட தாய்ப்பசு காட்டக்கூடிய அன்பை தன்னுடைய பக்தர்களிடத்தில், அடியார்களிடத்தில் காட்டக்கூடியவர், வத்சலனாக இருப்பவர். அந்த வியாமோகத்தன்மை அதை காட்டக்கூடிய சொல் தான் மாலே. மாலே, உனக்கு எவ்வளவு பிரியம், நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா. முதல் அர்த்தம் எடுத்துட்டா கரியவனாக, பெரியவனாக, மிக உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய தன்மைன்னு பார்த்தா எவ்வளவு அழகு தெரியுமா. திருமால் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அழகானவர் அப்படின்னு தான் அர்த்தம். அழகு, எல்லா விதமான அழகு பார்க்கறச்சே அவ்வளவு அழகு. கிருஷ்ணர் எவ்வளவு அழகு, ராமர் எவ்வளவு அழகுன்னு சொல்றோமா இல்லையா. கண்ணை கட்டுகிற அழகு. ராமர் அப்படி நடந்து போனார், பார்ப்பதற்கு எல்லாரும் குழுமினார்கள். நடந்து போய் தேர்ல ஏறினார். மிதிலை மாநகரத்துல தேர்ல இந்த மாப்பிள்ளை, இவர்தான் மாப்பிள்ளைன்னு ஊர்ல அழைத்து கொண்டு போக வேண்டும். அப்படி அழைத்து கொண்டு போறச்சே எங்க அவர்கள் தங்கி இருக்கிறார்களோ அயோத்தி மாநகரத்தை சேர்ந்தவர்கள், அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு இங்கேருந்து அவரை தேர்ல ஏற்றி அழைத்து கொண்டு போனார்கள். தேர்ல போறார். அந்த ஊர்க்காரர்களுக்கெல்லாம் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்து அப்படிங்கிற செய்தி பரவியாச்சு. சீதைக்கு மாப்பிள்ளை கிடைச்சிட்டாராமே, சீதைக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாரோன்னு நாங்கெல்லாம் கவலைப்பட்டோம். ஆனா அந்த பெரிய சிவதனுசை எடுத்து முறிஞ்சே போச்சாமே, அது அந்த மாப்பிள்ளை யாருன்னு பார்க்கணும்னு ஆசை. எல்லாரும் ஓடி வந்து நின்றார்கள். ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம். அந்த மாப்பிள்ளை அப்படி தேர்ல போகிறார். ஒருத்தி சொன்னா, பாரு பாரு பாரு, தோல் எவ்வளவு அழகா இருக்கு பாரு, எவ்வளவு பெரிய தோல் பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. இந்த தோல்ல தானே அந்த அப்படி வில்ல தூக்கி அப்படி நான் ஏற்றும் போது இந்த தோல்ல தானே அவருடைய அந்த பலத்தெல்லாம் காமிச்சிருப்பார். புஜ பராக்கிரமம் எவ்வளவு பெருசு அப்படின்னா. பக்கத்துல இருந்தவ சொன்னா, இருடி, நீ என்னமோ தோளுக்கு போயிட்ட, நான் அந்த திருவடி எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன், அந்த தாள் எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். இரு, இதை பார்த்து முடிச்சுட்டு நான் அங்க வரேன்னா. இந்த தாளை பார்த்து விட்டு நான் தோளுக்கு வரேன்னா. தாளை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ராமர் அவ்வளோ தூரம் போயிட்டார். ஓர் உறுப்பிலே இருந்து கண்ணை விலக்க முடியாத அளவுக்கு கட்டி போடுகிற அழகு. தோள் கண்டார், தோளே கண்டார். கமலமன்ன தாள் கண்டார், தாளே கண்டார். தடக்கை கண்டாரும் அக்தே. ஒருத்தி கைய மாத்திரம் பார்த்துட்டு இருந்தா. நீ என்ன தோளை பாக்குற, நீ என்ன தாளை பாக்குற, கைய பாரு, அந்த கை தானே அப்படி சிவதனுச தூக்கித்து, அந்த கைய பாருன்னா. கையவே பார்த்துட்டு இருந்தா. அந்தந்த உறுப்புகளை பார்த்து முடிப்பதற்குள் முடியவே இல்லையே, முடிப்பதற்குள் இல்ல, முடியவே இல்லை. தோள் கண்டார், தோளே கண்டார். தொடுகடல் கமலமன்ன தாள் கண்டார், தாளே கண்டார். தடக்கை கண்டாரு மக்தே. வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். வாழ் கொண்ட கண்ணார்னர். மிதிலை மாநகரத்து மக்கள்லாம் எப்படின்னா, அவர்களுடைய கண்ணுல வாள் இருக்கும். அவ்வளவு ஷார்ப் இன் ஆப்சர்வேஷன், கூர்மையான பார்வை கொண்டவர்கள், மிக துல்லியமாக பார்க்கக்கூடியவர்கள், மிக நுட்பமாக எதையும் கிரகிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களாலேயே பார்க்க முடியலையே. வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். ஊழ் கொண்ட சமயத்து அன்னான் உருவு கண்டாரை ஒத்தார். ஊழி பிரளய காலத்துல அவரை யாராவது பார்த்திருக்க முடியுமா? ஊழி முதல்வனாக அவர் மாத்திரம்தானே இருக்கார். ஊழ் கொண்ட சமயத்து அன்னான் உருவு கண்டாரை, யாராவது அந்த சமயத்துல ஊழி முதல்வனை பார்த்தேன்னு சொல்லக்கூடியவர்கள் இருந்தா இருக்க மாட்டார்கள். சில உபமானங்கள் இல்லாத பொருளை உவமையாக சொல்வது. இல்லாத பொருள், அந்த மாதிரி ஒரு பொருளே இல்லையே, அதை போய் கம்பேர் பண்ண முடியுமான்னா அதுதான் இல்ல. அதனால இது கம்பேரிசனே இல்லைன்னா, பியாண்ட் கம்பேரிசன் சொல்றச்ச இல்லாத ஒரு விஷயத்தை காமிச்சு எப்படி அது இல்லையோ அந்த மாதிரி இதுக்கும் வேறு நிகர் இல்லை. வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். என்ன அழகு பாது! அந்த அழகால் கட்டி போடக்கூடிய தன்மை கிருஷ்ணருடைய அழகு.
அந்த கிருஷ்ண குழந்தை எப்படியெல்லாம் விளையாடுகிறதுன்னு பார்க்கறதுக்கு ஆசை. யாருக்கு ஆசை தெரியுமா? ஆயர்பாடியில இருந்தவர்களுக்கு ஆசை. மதுரை மாநகரத்துல இருந்தவர்களுக்கு அந்தண்ட பக்கத்துல ஆத்துக்கு அந்த பக்கம் ஒரு குழந்தையாமே, போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா தெரிஞ்சதுன்னா இந்த கம்சன் சும்மா விட மாட்டானே. அந்த குழந்தை இந்த பக்கம் வந்தபோது 11 வயசுல இந்த பக்கம் அந்த குழந்தை வந்தபோது மதுரைக்கு யாகசாலைக்கு கம்சன் அழைத்து பாலகனாக சின்னஞ்சிறுவனாக தன்னுடைய சகோதரரோடு கிருஷ்ணர் வந்தபோது அவ்வளவு ஆசை மதுரை மாநகரத்து மக்களுக்கு. அந்த கிருஷ்ணன் யார் தெரியுமா? வந்திருக்கான், அந்த கிருஷ்ணனை பார்க்க போகணும். எப்படி ராமரை பார்ப்பதற்கு ஊரெல்லாம் திரண்டதோ அப்படி கண்ணனையும் பலராமனையும் பார்ப்பதற்கு ஊரே திரண்டது. மக்களுக்கு ஆசை, அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆசை, பக்கத்து ராஜ்யத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆசை. இவர்களுக்கெல்லாம் ஆசை இருந்தா பரவாயில்ல, இன்னொருத்தருக்கு ஆசை வந்தது. எப்ப பாரு வைகுந்தத்துல பாட்டு கொட்டுண்டே இருப்பார், இல்லைன்னா பார்க்கடலுக்கு போய் தூங்கிண்டே இருப்பார். பாட்டு கேட்கறது தூங்குறத தவிர வேற வேலையே இல்லாம இருந்த அவர் அங்க போய் குழந்தையா விளையாடுறாராமே. அப்ப நாம் போய் அதை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை யாருக்கு வந்தது? கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்தது. புறப்பட்டு போனாராம், விடுவிடுன்னு புறப்பட்டு போனார். இந்த சிவனுக்கு எப்பவுமே அலங்காரம் பண்ணிக்க தெரியாது. விஷ்ணுவுக்கு தெரிகிற அளவுக்கு சிவனுக்கு அலங்காரம் பண்ணிக்க தெரியாது. விடுவிடுன்னு போயிட்டார், நேர ஆயர்பாடிக்கு போயிட்டார். எப்படி அலங்காரம் பண்ணிக்கணும்னு தெரியல. அந்த குழந்தைய பார்க்கணும்னு மாத்திரம் ஆசை. அந்த ஆசையில போய் நின்னர். நந்தகோபன் வீட்டு வாசல்ல தான் எப்பவுமே பெரிய கூட்டம் இருக்குமே. அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக ஊரெல்லாம் திரண்டு வந்திருக்கும், நிறைய பேர் வந்திருப்பார்கள். அதனால எப்போதும் பெரிய கூட்டம் தான் அங்க. அந்த கூட்டத்துல நடுவுல போய் நின்னர். ஒவ்வொருத்தரா அப்படி குழந்தைய போய் பார்த்துட்டு வந்தார்கள். உள்ள போய் யசோதை ஒவ்வொருத்தட்டையும் அந்த குழந்தைய காமிச்சு, கொஞ்ச நாழி கழிச்சு யசோதை இப்படி தலையை நிமித்தினா வாசல்ல யாரெல்லாம் நிற்கிறார்கள், இன்னும் எத்தனை பேர் வந்து குழந்தைய பார்க்கறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறார்கள்னு அப்படி எட்டி பார்த்தா புலித்தோலை கட்டிண்டு பார்க்கறதுக்கே பாம்பெல்லாம் மாட்டிண்டு பார்க்கறதுக்கே பயமா ஒருத்தர் நின்னர். யசோதைக்கு பயம் பிடிச்சது. இந்த மாதிரி உருவத்தோட இந்த குழந்தை கிட்ட வந்தா குழந்தை பயந்துடுமே. இவர் என்னது கையில பாம்பை வச்சுண்டு புலித்தோலை கட்டிண்டு, யார் இவர்? இப்படியெல்லாம் வந்தா இந்த குழந்தைய நான் காட்ட மாட்டேன், என் குழந்தைய நான் காட்ட மாட்டேன். அவளுக்கு பயம். ஏற்கனவே ஒவ்வொரு ராட்சசன் பாம்பு மாதிரி கிடக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் விதவிதமா வரக்கூடியவர்கள் வேண்டாம், இவர்கிட்ட நான் காட்ட மாட்டேன் இந்த குழந்தையன்னு சொல்லி குழந்தைய தூங்க வைக்கிற சாக்குல உள்ள எடுத்துன்னு போயிட்டான். அவர் என்ன பண்ணார், அந்த பக்கம் ஜன்னல்ல வந்து எட்டி பார்த்தார், ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்குமா பார்க்கறதுக்குன்னு. ஜன்ன கதவெல்லாம் சாத்துன்னு பார்த்துட்டா. இவர் என்னது ஜன்னல்ல வந்து எட்டி பார்க்கிறார். ஷேடி பெண்களை கூப்பிட்டா, போய் இந்த ஜன்னக்கதவெல்லாம் சாத்து முதல்ல அவரை வெளியில அனுப்பி ஊரை விட்டு போக சொல்லு, இங்க இருக்கவே கூடாது, போக சொல்லு. இவ விரட்டுறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது. என்ன பண்றதுன்னு புரியல. அப்படி ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு அப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தார். இந்த குழந்தை தூங்குற மாதிரி ஒரு ஜாடை அவருக்கு பண்ணித்து. நீ இப்போ போயிடு, நான் சரியான நேரத்துல வந்து உன்னை சந்திக்கிறேன், போ, இப்போ போ, இந்த அம்மாவுக்கு தெரிய வேண்டாம், நீ போயிடுன்னு இந்த குழந்தை ஜாடை காமிச்சுது. சரி, குழந்தை ஜாடை காமிக்கிறது, நம்ம இங்கேருந்து போயிடலான்னு அங்கேருந்து புறப்பட்டு போற மாதிரி ஒரு பாசாங்க பண்ணி ஊர் எல்லையை தாண்டி ஒரு மரத்தடியில போய் உக்காந்துட்டார். அன்னைக்கு சாயந்தரம் வரேன்னு சொன்னாரே, காணுமேன்னு அவர் மரத்தடியில கொஞ்சம் ஏக்கத்தோட உட்காந்துட்டு இருக்கார். இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, அம்மா கிட்ட விளையாடிண்டே இருந்த குழந்தை திடீர்னு வீல் 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 வீல்னு கத்த ஆரம்பிச்சுது. அவ என்னென்னமோ சமாதானம் பண்ணி பார்த்தா, பக்கத்து வீட்டுக்கு தூக்கின்னு போனா, உனக்கு என்ன வேணும்னா இது வேணுமா அது வேணுமா, வெண்ணெய் தரட்டுமா நெய்யை தரட்டுமான்னா என்னத்துக்கும் மசியல்ல, கத்து கத்துன்னு கத்தித்து. குழந்தைய சமாதானப்படுத்தணுங்கிறது மாத்திரம்தான் இப்ப யசோதைக்கு நினைவு இருந்தது. குழந்தையனுடைய அழுகையை அடக்க வேண்டும். குழந்தை அழுதுண்டே இருந்தா அம்மா என்ன பண்ணுவா? இந்த குழந்தைய தூக்கின்னு போவா, அங்க போய் வேடிக்கை காட்டுவா, இங்க போய் வேடிக்கை காட்டுவா, இங்க வேடிக்கை காட்டுவா, அங்க வேடிக்கை காட்டுவா. இவ வேடிக்கை காமிச்சுட்டே இதை பாரு, அதை பாரு, அதை பாரு, அதை பாரு, அவ பாரு சிவப்பு பாவாடை கட்டின்னு இருக்கா பாரு, உனக்கு சிவப்புனா பிடிக்குமே, அங்க காமிச்சா, அப்புறம் இங்க காமிச்சா, அங்க காமிச்சா, உனக்கு நாவல் பழம் பிடிக்குமே, என்னென்னமோ பண்ணி பார்த்தா.
அப்படி போக்கு காமிச்சுட்டே இந்த குழந்தை அழுகையை நிறுத்தாதா நிறுத்தாதா நிறுத்தாதான்னு போக்கு காமிச்சுட்டே போயிட்டா. எங்க போயிட்டா? போய் அந்த மரத்தடி கிட்ட நின்னுட்டான். அந்த மரத்தடி கிட்ட போன உடனே அழுக பட்டுன்னு நின்னுது. அங்கேருந்து சிரிச்சாராம், பத்தியா நான் ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி உன்னை பாக்குறதுக்கு வந்துட்டேன் பத்தியா, நீ என்ன பாக்குறதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும், கார்த்தால அம்மா விடலன்னு கவலைப்பட்டியா, இப்போ ஒரு ட்ரிக் பண்ணி உன்னை பாக்குறதுக்கு வந்துட்டேன் பத்தியா அப்படின்னு சிரிச்சாராம். அந்த சிவனுக்கே அழகை பார்க்க வேண்டும்ங்கிற ஆசை இருக்கும்னு சொன்னா, கிருஷ்ணா உன்னுடைய அழகு எப்படிப்பட்ட அழகு மாலே மணிவண்ணா. கருமை, பெருமை, வியாமோகம், பக்தர்களிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு, பக்தர்களிடத்தில் வைக்கக்கூடிய கருணை, கருணை மாத்திரமில்லை, அது அன்பு. அந்த அன்புக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை. அவருக்கு அவ்வளவு ஆசையாம் பக்தர்கள்ட்ட அன்பு காட்டணும். பக்தர்கள் அவர்கிட்ட காட்டுற அன்பு ஒரு பக்கம், பகவான் பக்தர்கள்ட்ட காட்டுற அன்பு இன்னொரு பக்கம். பக்தர்கள் பகவான்கிட்ட அன்பு காட்டுகிறார்கள்னு சொன்னா 80% காமியார்த்த அன்பு. அவர்கிட்ட அன்பு காமிச்சா எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், இல்லை அதை மீறி எந்த கைமாறும் வேண்டாத அன்புன்னு சொன்னா கூட அவர்கிட்ட பக்தர்கள் காட்டுற அன்புக்கு அதுவும் கூட ஒரு விதத்துல பார்த்தா அவர்தானே உயிர், அவர்தானே ஜீவன், இந்த ஜீவனுக்கு ஜீவனை தரக்கூடியவர். அதனால இது நேச்சுரல். இந்த ஜீவன் தனக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அவர்கிட்ட அன்பு காட்டுவதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவருக்கு இந்த ஜீவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது இருந்துதா, இது எதையாவது செஞ்சுதா, இது எதையாவது கொடுத்துதான் அவருக்கு ஏதாவது கிடைக்க போறதானா இல்ல. அப்படி இருந்தும் எந்த விதத்திலேயும் தனக்கு பக்கத்தில் நெருங்க முடியாத இந்த ஜீவனுக்கு அவர் அன்பு காட்டுகிறார்னு சொன்னா எப்பேற்பட்டது. தன்னுடைய பக்தர்களிடத்தில் காட்டக்கூடிய அன்பு, அதுதான் இந்த இடத்துல அந்த வியாமோகம். அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்பதற்காக அவருக்கு இருக்கக்கூடிய ஆசையும் ஏக்கமும். ராமாயணத்துல அங்கதன் ஒருத்தன் இருக்கான். இந்த அங்கதன் வாலியின் மகன். வாலி இறந்து போகிற நேரத்தில் தன்னுடைய மகனை பிடித்தான், ராமர் கையில கொடுத்தான். இவன் என்னுடைய மகன், உன்னிடத்தில் இவனை அடைக்கலமாக தருகிறேன். நியாயமா பார்த்தா எதிரியினுடைய மகன். அந்த அங்கதனை தன்னோடு சேர்த்து கொண்டார், அரவணைத்து கொண்டார். அவனுக்கு எவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்தார்ங்கிறது பின்னாலதான் தெரியும். பல பழமொழிகள் நாட்டில் இருக்குன்னு பார்த்தோமே, அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. எல்லாரும் அதை பயன்படுத்துறோம். ஆனா அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத கொஞ்சம் நுணுக்கமா பார்க்காமலே பயன்படுத்துறோம். அவன் தம்பி அங்கதன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டா இல்லையா? அவன் தம்பி அங்கதன். எல்லாருக்கும் ராமாயணம் தெரியும். இந்த பழமொழிக்கு பழமொழிய ஆன்சர்னு வச்சுப்போம். இந்த சில விளையாட்டெல்லாம் இருக்குமா இல்லையா, ஆன்சர் சொல்லிட்டு ஃபைண்ட் த குவெஸ்டன் அப்படிம்பார்களா இல்லையா? இப்போ அவன் தம்பி அங்கதன்கிறது தான் நம்ம ஆன்சர். குவெஸ்டன் என்ன அதுக்கு? எவன் தம்பி அங்கதன், எவன் தம்பி அங்கதன். அந்த குவெஸ்டனுக்கு ஆன்சர் என்ன? அவன் தம்பி இருக்கட்டும், எவன் தம்பி. அப்ப முன்னால் அந்த அவனோ இல்ல எவனோ யாரு? வாலிக்கு ஒரே பிள்ளைதான். அப்ப அங்கதனுக்கு அண்ணன் இல்லை. அதே மாதிரி அங்கதன் இன்னொருத்தன் இருக்கான் ராமாயணத்துல. வாலி மகன் மாத்திரம் அங்கதன் இல்லை, இன்னொரு அங்கதன் மச் லேட்டர் இந்த ஸ்டோரி வருவான். லக்ஷ்மணனுடைய மூத்த பிள்ளைக்கு அங்கதன்னு பேரு. எப்படி ராமருக்கு லவனும் குஷனும் பிறந்தார்களோ அந்த மாதிரி மற்ற சகோதரர்களுக்கும் 2 மகன்கள் உண்டு. லக்ஷ்மணனுடைய மூத்த பிள்ளை அங்கதன். அப்ப அவனுக்கும் அண்ணன் இல்லை. எவன் தம்பி அங்கதன். அங்கதனுக்கு யார் அண்ணன்? ராமாயணத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் அங்கதனுக்கு யார் அண்ணன்? இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சோன்னா ராமருடைய வியாமோகம் தெரியும். அங்கதன் சின்ன பிள்ளை,
பாலகன், இளவரசனாக இருந்தவன். தந்தை இறந்து போன நிலையில் ராமரோடு சுக்ரீவனோடு சேர்ந்து கொண்டவன். சித்தப்பா கிட்ட வந்துட்டான். இந்த அங்கதனுக்கு ராமர் ஒரு மிகப்பெரிய பெருமையை தருகிறார். தன்னுடைய தந்தை இறந்த நேரத்திலேயும் எது நியாயம் எது தர்மம் என்பதை பார்த்து நியாயத்தின் பக்கமும் தர்மத்தின் பக்கமும் நின்றவன் அங்கதன். அப்பா பண்ணினது தப்பு, அதுக்காக அப்பாவுக்கு தண்டனை கிடைச்சது. ஆனா அந்த தண்டனையை கொடுத்த ராமர் மேல அவனுக்கு எந்த விதமான வஞ்சமும் கிடையாது. நேர்மையில நின்னவன் அந்த அங்கதன் இருக்கான். பாலம் எல்லாம் கட்டியாச்சு, அந்த பக்கம் போய் இறங்கியாச்சு. நேத்துக்கு பார்த்தோமா இல்லையா, தூது அனுப்பணும். ஈவன் அட் தட் ஸ்டேஜ் பகைவனுக்கு ஒரு சான்ஸ். இப்ப தூது அனுப்பணும். யார் அனுப்புறது? தூதுவனாக போவதற்கு சில தகுதிகள் வேண்டும். தூதுவனுக்கு எந்த பக்கத்துக்கு அவன் தூதுவனா போறானோ அந்த பக்கத்தினுடைய பலம் முழுக்க தெரியணும். அதே சமயத்துல மாற்றான் பலமும் தெரிய வேண்டும். போய் பேசும்போது நாகரீகமா பேசணும், நயமா பேசணும். ஆனா அதுக்காக ஒரேடியா பணிஞ்சும் போகக்கூடாது. எந்த இடத்துல நிமிர்த்த வேண்டுமோ தலையை அந்த இடத்தில் நிமிர்த்த வேண்டும். இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆனா இதையெல்லாம் விட முக்கியமா இன்னொரு கன்சிடரேஷன் இருக்கு. லங்கேஸ்வரன் கிட்ட தூது போகணும், அப்ப அந்த ஸ்டேச்சர் இருக்கணும். யார் அனுப்புறது? அந்த ஸ்டேச்சர் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா சில பேருக்கு இருக்கு. யாரையெல்லாம் அனுப்பலாம்? லக்ஷ்மணனை அனுப்பலாம். லக்ஷ்மணன் cannot go for one particular reason. அவன்தான் பிரச்சனை பண்ணி இருக்கிறவன். இது பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்தை சேர்ந்தவன். இப்ப 2 குடும்பம் இருக்கு, சண்டை போட்டுக்கிறதுன்னு வச்சுண்டா இந்த 2 குடும்பத்தை சேர்ந்தவர்களும் தூதுவர்களா இருக்க முடியாது. ஏன்னா எங்கேயோ ஒரு ஒட்டுதல், எங்கேயோ ஒரு பிடிமானம் வந்துடும். அப்போ தேர்ட் பார்ட்டி தான் இருக்க முடியும். 2 பேருக்கும் பொதுவான ஒருத்தர் தான் மீடியேட்டரா இருக்க முடியுமே தவிர இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இருக்க முடியாது. எங்க அண்ணா அப்படிங்கிற ஒரு எண்ணம் லக்ஷ்மணனுக்கு வரக்கூடும். அதனால லக்ஷ்மணன் போக முடியாது. இப்ப அந்த ஸ்டேச்சர்ல வேற யாரு? சுக்ரீவன், ஒரு நாட்டினுடைய தலைவன். அங்க இன்னொரு நாட்டினுடைய தலைவன். ஆனா சுக்ரீவன் அனுப்ப முடியுமான்னா முடியாது. சுக்ரீவன் அடைக்கலமாக வந்தவன். அவனை தூதுவனாக அனுப்பினால் ஏதாவது அவனுக்கு ஆபத்து வந்தால் அந்த ஆபத்துக்கு ராமர் தான் பொறுப்பு. அடைக்கலமாக வந்தவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. சரி, வேற யார் அனுப்பலாம்? ஆஞ்சநேயர் அனுப்பலாம்னா இவரைத்தான் ஏற்கனவே ஒரு தடவை அனுப்பி அந்த நகரத்துக்கே நெருப்பு வச்சுட்டு வந்துவிட்டார். இப்ப மறுபடியும் போனா என்ன ஆகுமோ தெரியாது, வேண்டாம். விபீஷ்ணனை அனுப்பலாமா? விபீஷ்ணனை அனுப்ப முடியாது. விபீஷ்ணன் அங்கிருந்து வந்தவன், அதே குடும்பத்தை சேர்ந்தவன். அப்ப எப்போ லக்ஷ்மணன் அனுப்ப முடியாதுன்னு வந்ததோ அப்போ விபீஷ்ணனையும் அனுப்ப முடியாது. யார் அனுப்புறதுன்னு அப்படி பார்த்தார் ராமர். பார்த்துட்டு சொன்னார், அங்கதா நீ போனார். அங்கதனுக்கு சந்தோஷம் தாங்கல்ல. நான் ஒரு சாதாரணமானவன், வயதில் இளையவன். ஆனா என்ன பார்த்து என்ன அங்க போ, ராமருடைய பிரதிநிதியா போன்னு சொல்றாரே, அப்படின்னா எவ்வளவு பெரிய பெருமை எனக்கு தந்திருக்கிறார். மாருதிக்கு நிகரான பெருமையை எனக்கு கொடுத்திருக்காரே. மாருதி அல்லனாகில் யான் எனும் பேரு பெற்றேன். மாருதி அல்லனாகில் நானா? அப்படின்னா எனக்கு எவ்வளவு பெரிய பெருமை. மாருதியினுடைய பெருமை எப்படி? மாருதியை என்ன பண்ணார் தெரியுமா ராமர்? பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார். விபீஷ்ணனுக்கு ஒரு பரிசு கொடுக்கிறார், சுக்ரீவனுக்கு கொடுக்கிறார், எல்லாருக்கும் அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறார். அந்த பக்கம் அப்படி தன்னையே குறுக்கி கொண்டு அஞ்சலி ஹஸ்தத்தோடு நின்னார் ஆஞ்சநேயர். ராமர் என்ன பண்ணார்? என்ன பரிசு கொடுக்கிறது, என்ன பரிசு கொடுக்கிறது ஆஞ்சநேயருக்குன்னு பார்த்தார். அப்படியே சிம்மாசனத்திலேருந்து இறங்கினார். ஆஞ்சநேயர் பக்கத்துல வந்து நின்னார். தன்னை பவ்யமாக குனிந்து கொண்டார். ஆஞ்சநேயா, என்ன கொஞ்சம் ஆலிங்கனம் பண்ணிக்கோயேன்னர்.
ராமர் ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணிக்கல, ஆஞ்சநேயரை கேட்டார், என்னை ஆலிங்கனம் செய்து கொள், பொருந்துற புல்லுக அனுமா எம்மை பொருந்துற புல்லுக. வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு வயசுல பெரியவர் வீட்டுல ஒரு சின்ன குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன பாப்பா, என்ன படிக்கிற? இந்த குழந்தை சொல்லும், ரொம்ப சந்தோஷம், நன்றாக படி அப்படின்னு அவர் தட்டி கொடுக்கலாம் அந்த குழந்தைய. அந்த குழந்தை, தாத்தா வாட் ஆர் யூ, வெரி குட், டூ வெல் அப்படின்னு அந்த குழந்தை தட்டி கொடுக்க முடியுமோ? ஆனால் இங்கே குழந்தையை தன்னை தட்டச் சொல்லி அந்த குழந்தை தன்னை விட உயர்வானதுன்னு காட்டுறாரே அந்த மாருதி. அப்ப எவ்வளவு ஆசை அந்த மாருதி மீது, பக்தன் மீது, அடியார் மீது பகவானுக்கு எவ்வளவு பிரேமை, எவ்வளவு கருணை, எவ்வளவு பிரீத்தி. அந்த மாருதி மாதிரி இருக்கிற தன்மை எனக்கு கிடைச்சுதான்னு சந்தோஷப்பட்டான் அங்கதன். அந்த அங்கதன் மேல அவருக்கு எவ்வளவு பிரீத்தி, அந்த அங்கதனை உயர்த்த வேண்டும்ங்கிற எண்ணம். இந்த அங்கதன் சின்ன பையன் நினைக்காதீர்கள், இவன் எவ்வளவு பெரியவன் தெரியுமா, இவனுக்கு எவ்வளவு திறமை தெரியுமான்னு 10 தலையன் கிட்ட அனுப்பணும்னா இந்த குழந்தை அம்மா நினைப்பாளா இல்லையா, என் குழந்தைக்கு எவ்வளவு திறமை இருக்கு, இந்த திறமையை உலகம் பார்க்க வேண்டும், இந்த திறமையை ஊர் மெச்ச வேண்டும். ஈன்று புறந்தருகிற அந்த தருணத்தை காட்டிலும் தன்னுடைய மகனை சான்றோன் என்று ஊர் மெச்சும் போது அம்மாவுக்கு எவ்வளவு பெருமையோ, அந்த பெருமை அங்கதனை அங்க 10 தலையன் கிட்ட அனுப்பி அங்கதன் அங்கிருந்து திரும்பி வரும்போது ராமருக்கு அவ்வளவு பெருமை. பாத்தியா என் குழந்தை எப்படி. அங்கதன் சொன்னானா இல்லையா, மாருதி அல்லனாகில் யான் எனும் வெற்றி பெற்றேன், எவன் தம்பி அங்கதன், அனுமன் தம்பி அங்கதன். பயாலாஜிக்கலி பிரதர் இல்ல. இந்த தேசத்தினுடைய பாரம்பரியம், ஒரே குடும்பத்தில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் மாத்திரம் அண்ணன் தம்பிகள் என்று அழைப்பது இந்த தேசத்தினுடைய மரபு அல்ல. யார் அண்ணன் யார் அக்கான்னு சொன்னா, யாரெல்லாம் ஆற்றலில் உயர்ந்தவர்களோ அவர்களையெல்லாம் அண்ணா என்று மரியாதையோடு அழைப்பதுதான் இந்த நாட்டினுடைய மரபு. அண்ணாவீம்பர்கள். தென் மாவட்டங்களுக்கு போனா அண்ணாவின்னு பெயரே உண்டு. அண்ணாவினா என்ன அர்த்தம் தெரியுமா, உயர்ந்தவர்னு அர்த்தம், அவ்வளவுதான். நீங்க தென் மாவட்டக்காரர்களோட பேசினா தெரியும், சில சமயத்துல நீ என்ன பெரிய அண்ணாவியா அப்படிம்பார்கள். நீ என்ன பெரிய அண்ணாவியானா நான் உனக்கு என்ன எல்லாம் தெரியும்னு அர்த்தமா? இங்க கேட்கிறோமா இல்லையா, நீ என்ன பெரிய பிஸ்தாவா அப்படின்னு. அந்த பிஸ்தா தான் அண்ணாவி. நீ என்ன பெரிய அண்ணாவியா? அண்ணன் சுவாமிகள். ஏன் அண்ணன் சுவாமிகள்ங்கிற மரபு வந்தது? அண்ணங்கராச்சாரியார் சுவாமின்னு சொல்றமே, அண்ணன் சுவாமிங்கிற மரபே வல்லமையில் ஆற்றலில் உயர்ந்தவர். அதே குடும்பம்னு அவசியம் இல்லை. அதனாலதான் பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாரா இருந்தாலும் அண்ணானும் அக்கானும் அழைக்கிற மரபு இந்த நாட்டு மரபு. அவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும், ரத்த உறவா இருக்கணும்னு இல்லை. நீங்க கொஞ்சம் கிராமத்து வாழ்க்கையை நினைச்சு பாருங்கள். கொஞ்சம் வயசுல பெரியவர்களா இருந்தா எல்லாரும் அண்ணாதான், கொஞ்சம் வயசுல மூத்த பெண்ணாக இருந்தா எல்லாரும் அக்காதான். ஒரே குடும்பம், வசுதைவ குடும்பகம்னு நினைக்கக்கூடிய அந்த மரபு. அந்த மரபுல யார் அண்ணா, ஆஞ்சநேயர் அண்ணான்னு சொன்னா அந்த ஆஞ்சநேயரனுடைய வல்லமையை பெற்ற தம்பியாக இருக்கக்கூடிய அங்கதன் மாருதி அல்லனாகில் யான் எனும் வெற்றி பெற்றேன். அந்த மாருதி கிட்டையும் அங்கதன் கிட்டையும் எவ்வளவு பிரீத்தி அந்த பகவானுக்கு. கிருஷ்ணர் துவாரகைக்கு வந்தாரே, இடுப்புல ஒரு சின்ன மூட்டைய கட்டிண்டு ஒருத்தர், குச்சைலம் மலினம் தமனி சந்ததம். பார்த்தா எப்படி இருக்கும்னா உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பும் வெளியில தெரியும். இந்த நரம்பெல்லாம் தெரியும்னு சொல்றமே, நரம்பெல்லாம் தெரியும். தமனி சந்ததம், பார்க்கறதுக்கு அது மாத்திரம்தான் இருக்கும், எலும்பும் தோலும் தான், வேற ஒண்ணும் இல்லை. குச்சைலம், த மேன் ஆஃப் ராக்ஸ், கிழிஞ்சு போன உடை அணிந்தவர். அந்த அளவுக்கு ஏழை. நான் புறப்படுறேன், மனைவி தான் சொன்னா போயிட்டு வான்னா. உன்னுடைய ஒரு சாலை மாணாக்கர் தானே
உன்னுடைய தோழர் தானே அங்க துவாரகாதீசனாக இருப்பவர், குழந்தைகள்லாம் பசியில வாடுகிறார்கள், போயிட்டு வா. சரி நான் புறப்படுறேன், ஏதாவது கொடுன்னு கேட்டார். என்ன இருக்குன்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை. பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் அவல் கடன் வாங்கினான். கடன் தான் வாங்கினான், அதை கூட அவ வீட்டுல இல்ல. சரி இந்த அவலை எப்படி கட்டி கொடுக்கறது? பெருசா ஒண்ணும் பாத்திரமெல்லாம் இல்லை அந்த வீட்டுல. என்ன பண்றதுன்னு பார்த்தா தன்னுடைய சேலையில ஒரு பகுதியை கிழித்தாள். அதை கிழிச்சு அதையும் வச்சு கட்ட முடியல, ஏன்னா அதுலயே ஓட்ட ஓட்டையா இருக்கு. அவ என்ன பண்ணாலாம், அதை ரெண்டா அப்படி மடிச்சு இல்ல நாலா மடிச்சு, எப்படி மடிச்சான்னா இந்த இடத்துல ஓட்டை இருக்குன்னு வச்சுப்போம், இந்த இடத்துல ஓட்டை இல்லைன்னா ரொம்ப சாமர்த்தியமா ஓட்டை இருக்கிற பகுதியை ஓட்டை இல்லாத பகுதியோடு வைத்து, அப்படின்னா அதுல அந்த அவலை போட்டா கீழே விழாது. அப்படி மடித்து அந்த மூட்டைய கொடுத்தா. அந்த மூட்டையை இடுப்புல கட்டின்னு வந்தார். அவருக்கு கிருஷ்ணரோட வீடு எதுன்னு தெரியாது, ருக்மிணியினுடைய இல்லம் எதுன்னு தெரியாது. பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அஷ்ட பத்தினிகளின் இல்லமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வந்து நின்றார். அவர் அடையாளம் கண்டுபிடிச்சு அழைச்சுன்னு வந்தார். உட்கார வச்சு அவருக்கு எல்லா மரியாதையும் பண்ணி, ஒரு சாலை மாணாக்கரை அந்த அளவுக்கு பாராட்டி பெருமைப்படுத்தி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மகாபாரதத்துல 2 பேரும் நண்பர்களாக இருந்தார்கள். ஒரே சாலையில், ஒரே சாலை மாணாக்கர்னா ஒரே ஸ்கூல்னு அர்த்தம். ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒரே ஆசிரியரிடத்தில் படித்தார்கள். ஆனால் படித்த போது சொன்ன வாக்கை மீறினார்கள் என்பதனால்தான் துரோணருக்கும் துருபதனுக்கும் பெரிய சண்டை வந்ததுன்னு நமக்கு தெரியும். துரோணாச்சாரியாரும் துருபதனும் ஒரே சாலையில் படித்த மாணாக்கர்கள். அப்ப கொடுத்த வாக்க காப்பாத்தலைங்கிறதுனால தானே அப்புறம் பிரச்சனை வந்தது. பிரச்சனை எவ்வளவு தூரத்துக்கு வந்தது? துருபதன் யாகம் பண்ணி இந்த துரோணரை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும்னா எனக்கு அதற்கு ஒரு மகன் வேண்டும்னு திட்டதுய்மன், துரோணருடைய மாணாக்கனாக இருக்கிற அர்ஜுனன் என்னை அவமானப்படுத்தி விட்டான், அந்த அர்ஜுனனை மனம் செய்து கொள்வதற்கு எனக்கு ஒரு மகள் வேண்டும்னு அதனால வந்த திரௌபதி இப்ப எவ்வளவு. ஆனா தன்னோடு படித்த அந்த ஒரு சாலை மாணாக்கனை எத்தனை வருஷம் கழிச்சு நீ எனக்காக ஏதாவது கொண்டு வந்தியா? குச்சேலருக்கு மறந்தே போச்சு, தாவல் கொண்டு வந்ததெல்லாம் நினைவில்லை அவருக்கு. அதை பார்த்த உடனே, அந்த ஊரை பார்த்த உடனே, அந்த வீட்டை பார்த்த உடனே தன்னை ருக்மிணியும் கிருஷ்ணருமாக அமர்த்தி செய்த உபச்சாரங்களை எல்லாம் பார்த்த உடனே வார்த்தையே வரல அவருக்கு. மறந்தே போச்சு, என்ன கேட்கணுங்கிறதெல்லாம் மறந்து போச்சு. ஆனா அவருடைய இடுப்புல இருக்கிற அவல் மூட்டையை பிரிச்சு அந்த கிழிசல் மூட்டையிலேந்து அந்த அவலை எடுத்து எனக்கு கொண்டு வந்தியா, எனக்கு பிடிக்கும்னு கொண்டு வந்தியா? அப்ப எவ்வளவு பிரீத்தி, எவ்வளவு ஆசை. தன்னுடைய அடியார்களுக்கு தர வேண்டும் என்பதிலேயும், அவர்களோடு அளவலாவ வேண்டும் என்பதிலேயும், அவர்களோடு கலந்து விளையாட வேண்டும் என்பதிலேயும் எவ்வளவு ஆசை. கிருஷ்ணர் நினைச்சா அப்படி தனியா நிக்க முடியாதா? காளிங்கன் மேல நர்த்தனம் ஆடக்கூடிய அவருக்கு தனியா நிக்க முடியாதா? நான் ஏன் எப்ப பாரு தன்னுடைய தோழன் தோல்ல கைய வச்சுட்டே இருந்தார்னா அதுல ஒரு ஆசை. ஆஸ்ரித வத்சலனாக இருக்கக்கூடிய தன்மை கிருஷ்ணா எங்களுக்கு தெரியும். கிருஷ்ணா நீ மால், உனக்கு சரணாகதி என்று வந்தவர்களிடத்திலேயும் உன்னை ஆசிரியம் செய்யக்கூடியவர்களிடத்திலேயும் எவ்வளவு வாத்சல்யம்னு எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்களும் வந்து நிற்கிறோம், நீ மாலாக இருந்து எங்களுக்கு தர வேண்டும். மணிவண்ணா, அந்த மால்னு சொன்னது கருமை பெருமைன்னு சொன்னா அதை இன்னும் கொஞ்சம் ரீட்டரேட் பண்ணி மணிவண்ணன் நீ. மணின்னு சொன்ன நவரத்னம், நவரத்னத்தின் வண்ணம் கொண்டவன், மரகதமாக இருக்கக்கூடிய நவரத்ன வண்ணம் கொண்டவன். நீலக்கல், இந்திரநீலக்கல். இந்த நவரத்னம் லிஸ்ட்ல பச்சைக்கு மரகதம், நீலமா இருக்கிற கலருக்கு இந்திரநீலக்கல்னு பேரு. அந்த இந்திரநீலக்கல் போல சீதை நினைப்பா, ராமர் அப்படி நடந்து போற செய்துன்னு இவ்வளோ பெரிய இந்திரநீலக்கல் நடந்து போறதேம்பா. எனக்கு தெரிஞ்சு நவரத்னம்லாம் சின்ன சின்னதா இருக்கும், இதுன்னு இவ்வளவு பெருசுக்கு மனுஷ ரூபத்துல கைய கால வச்சுட்டு ஒரு இந்திரநீலக்கல், முழுநீலக்கல்லோ.
அந்த முழுநீலக்கல் மாதிரி இருக்கக்கூடிய மணிவண்ணன். எப்படி ரத்னம் ஓரிடத்தில் இருந்தால் அதனுடைய பிரகாசம் சுற்றிலும் எல்லோருக்கும் வெளிச்சம் தருமோ, அப்படி எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கக்கூடிய மணிவண்ணனே, ரத்னம் எங்க கிட்ட இருக்கு, பெரிய பெருமை இந்த பெண்களுக்கு. நீ யார் தெரியுமா? மணிவண்ணன். மணிவண்ணன்னா என்கிட்ட ஒரு வைரம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த வைரம் இருக்குன்னா எனக்கு எவ்வளவு பெரிய பெருமை. என்கிட்ட இருக்கு வைரம், என்னோட மதிப்பு அதுல கூடிடும். ரத்னம் யார்கிட்ட இருக்கோ அவர் மதிப்பே இல்லாதவராக இருந்தாலும் அந்த ரத்னத்தின் காரணமாக அவருடைய மதிப்பு கூடும். The possessor of the diamond or the possessor of the gem, அவர் ஒண்ணுமில்லாம இருக்கலாம், ஆனா இந்த ரத்னத்தின் மதிப்பு அவருக்கு மதிப்பை தந்துவிடும். அப்படித்தான் மணிவண்ணனாக நீ இருக்கிறாய். உன்னுடைய மதிப்பு எங்களுக்கு மதிப்பை கூட்டுகிறது. மாலே மணிவண்ணா. இவர்கள் மாலே மணிவண்ணான் எல்லாம் கூப்பிட்ட உடனே கிருஷ்ணர் கேட்டார், என்ன வேணும், என்னத்துக்காக இப்ப கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள்? அதுதான் வந்து உக்காந்தாச்சு இல்லையா சிங்காசனத்துல, அப்புறம் என்ன? இல்ல, நாங்கள் மார்கழி நீராடுவான். அது என்னது அது மார்கழி நீராடுவான்? நாங்க பாவை நோன்பு நோற்றோம் இல்லையா இந்த மார்கழி மாசத்துல? ஆமா, மார்கழி மாசத்துல நீங்கள் பாவை நோன்பு நோற்றீர்கள். அந்த மார்கழி நோன்பு நாங்கள் செய்து, அந்த மார்கழி நோன்பை நாங்க எப்படி செய்தோம் தெரியுமா கிருஷ்ணா? மேலையார் செய்வனகள். நாங்க ஏதோ நாங்களா சுவமோட்டோ ஏதோ டிசைட் பண்ணி செஞ்சோம் இல்ல. எங்களுக்கு முன்னோர்கள் எந்த வழியை போட்டார்களோ அந்த வழியில் நாங்கள் செய்தோம். எங்களுடைய பெரியவர்கள் எந்த வழியை காட்டினார்களோ அந்த வழியில் செய்தோம். எங்களுடைய ஆசிரியர்கள் எதை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த வழியில் செய்தோம். ஆசிரியரும் குருவும் எதை காட்டுகிறார்களோ, முன்னோர்கள்னு சொல்றச்சே அவர்களும் ஆசான்கள் தான். ஆச்சாரியர்கள் நிலையில இருந்து நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடியவர்கள். அந்த வழியில் நாங்கள் செய்தோம். மேலையார் செய்வனகள். ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று, ஃபாலோ த தார்மிக் பாத் எஸ்டாப்ளிஷ்ட் பை தி ஆன்செஸ்டர்ஸ். முன்னோர் காட்டியிருக்கக்கூடிய, ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழியில் செல்வது. சாந்தீபினி ஆசிரமத்துக்கு எப்படி போனார் கிருஷ்ணர்? ஆயர்பாடியில் இருக்கிறச்சு அவர் எந்த குருகுலத்துக்கும் போகல. வடமதுரைக்கு வந்தார். வடமதுரைக்கு வந்து கம்சன் அழிந்தான். கம்சன் அழிந்த நிலையில் வசுதேவர் கேட்டுண்டார், அப்பா பலராமா கிருஷ்ணா, நீங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடக்கூடாது. நீங்க மறுபடியும் ஆயர்பாடிக்கு போறேன்னு போயிடாதீர்கள். ஏன்னா கம்சன் இருக்கிற வரைக்கும் மற்ற அரசர்களுக்கு கம்சன் மீது ஒரு பயம் இருந்தது. அதனால வடமதுரை தப்பித்தது. அவர்கள் படையெடுத்து வரவில்லை. அப்ப கூட ஒருத்தவன் தான். ஆனா அவனையும் எப்படி சரி கட்டினார்கள்னா, உறவின் வழியாக கம்சன் சரி கட்டிட்டான். ஜராசந்தன் படையெடுத்து வந்தான். அந்த ஜராசந்தனை உறவின் வழியாக சரி கட்டிட்டான். இப்ப கம்சன் இல்ல, பலசாலியான கம்சன் இல்லைன்னு சொன்னா மற்ற அரசர்கள் படையெடுத்து வரக்கூடிய ஆபத்து உண்டு. உக்ரசேன மகாராஜா ரொம்ப நல்லவர், ஆனா வயசானவர், மிக வலிமையானவர்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடும். ஆகவே கிருஷ்ணா, நீயும் பலராமனுமாக சேர்ந்து இங்கே எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவ வேண்டும். சரிப்பா இருக்கோன்னு சொல்லிட்டார்கள். கிருஷ்ணருக்கு என்னமோ மனசெல்லாம் ஆயர்பாடியில தான். இருந்தாலும் அப்பாவுக்கு உதவி செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக உதவுகிறோம்னு சொல்லி அங்கேயே தங்கினார்கள். திடீர்னு ஒரு நாள் அப்பா கிட்ட வந்தார்கள் 2 பேரும். கிருஷ்ணர் சொன்னார், அப்பா ஒரு சின்ன விண்ணப்பம். என்னப்பா? நானும் அண்ணாவும் மாடு மேய்ச்சிருக்கோம், கண்ணுக்குட்டி மேய்ச்சிருக்கோம். எங்களுக்கு கண்ணுக்குட்டி என்ன நினைக்கும்னு தெரியும். ஆனா ராஜரீக விஷயங்கள்லாம் தெரியாது. அது மாத்திரம் இல்லை, நாங்க இத்தனை நாள் மாடு கண்ணை தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர ஒரு குரு கிட்ட முறைப்படி நாங்க எந்த பாடமும் கேட்கல. அதனால எங்களை ஒரு குருகுலத்துக்கு அனுப்புங்கள்ப்பா. நாங்க போய் ஒரு குரு கிட்ட பாடம் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த இடத்துல ஒரு சராசரி மனிதர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார்? வசுதேவர் அப்படியே நிக்கட்டும், கிருஷ்ணர் நிக்கட்டும், அந்த இடத்துக்குள்ள நாம போய் நின்று பார்ப்போம். உனக்கு என்னத்துக்குப்பா குருகுலம்? நீ யாரு? சாதாரணமானவனா? அந்த அசரீரி சொன்ன 8வது பிள்ளை.
கம்சனையே ஒண்ணும் இல்லாம பண்ணினவன், உனக்கு என்னத்துக்கு குருகுலம், வாட் ஷுட் யூ லேர்ன், யூ ஹவ் லேர்ன்ட் எவ்ரிதிங், அப்படித்தானே ரியாக்ட் பண்ணியிருப்பார்கள். ஆனா அந்த குழந்தை கேட்டதை ஏற்றுக்கொண்டு, ஆமாம் குருகுலத்திற்கு அனுப்புகிறேன்னு சொல்லி சாந்திபனியின் ஆசிரமத்துக்கு அனுப்புகிறாரே, அப்படின்னா அந்த அப்பா எப்படி? சரி, அந்த பிள்ளை சாந்திபனியின் ஆசிரமத்திற்கு போன போது அந்த பிள்ளை நடந்து கொண்ட விதம், கீழ்பாசுரத்துல ஒன்னத்துல பார்த்தோமா இல்லையா? இந்த குச்சேலர்கிட்ட என்னெல்லாம் பேசுறார். இதே குச்சேலர் போய் அங்க உட்கார்ந்த உடனே குச்சேலருக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணிட்டு என்ன பேசுறார், உனக்கு நினைவு இருக்கா குச்சேலா, நம்ம 2 பேரும் சுள்ளி பொறுக்கிறதுக்கு போனோமே, நினைவு இருக்கா? வந்திருக்கிறது யாருன்னு சாந்திபனிக்கு தெரியுமா தெரியாதா? வந்திருக்கிற குழந்தை யாருன்னு சாந்திபனிக்கு தெரியும். 6 மாதங்களில் கற்றார்கள்னு பாகவதம் சொல்கிறது. 6 மாதங்களில், மற்றவர்களெல்லாம் பல ஆண்டுகள் படித்ததை இந்த 2 பிள்ளைகளும் 6 மாதங்களில் கற்றார்கள். அதோட மாத்திரம் நிறுத்தல, பாகவதம் சொல்ற விஷயம், ஆய கலைகளாக இருக்கிற 64ஐயும் 6 மாதங்களில் கற்றார்கள். அங்கதான் ஆய கலைகள் 64ங்கிற ஒரு லிஸ்ட், 64ங்கிற நம்பர் அரைவாரமே ஒன் ஆஃப் த ஏர்லி எவிடன்சஸ். அந்த 64ங்கிற நம்பருக்கு பாகவதம் தான். அப்போ 6 மாதங்களில் கற்கக்கூடிய திறன் வாய்ந்த பிள்ளைகள் தான் தன்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும் அந்த பிள்ளையை சர்வசாதாரணமா மற்ற பிள்ளைகள் மாதிரி சுள்ளி பொறுக்கிறதுக்கு போன்னு சாந்திபனியும் சொல்றார். அந்த பிள்ளையும் போகிறதுன்னு சொன்னா, குருவினிடத்திலேயும் தன்னோடு படித்த அந்த மாணாக்கர்களிடத்திலேயும் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு பிரீத்தி, எவ்வளவு மதிப்பு. மனுஷச்சட்டை போர்த்து கொண்டு வந்தால் அது பகவானாகவே இருந்தாலும் ஆசானிடத்தில் பயில வேண்டும், ஆசான் வழியில் நடக்க வேண்டும். ஆசான் வழியில் நடக்க வேண்டும் ஒரு குரு. அந்த குருவினுடைய வழியில், குரு போட்டிருக்கக்கூடிய பாதையில், ஆச்சாரிய பெருமக்கள் போட்டிருக்கக்கூடிய பாதையில் போக வேண்டும்ங்கிறது தான் முறை. அதுதான் வாழ்க்கையை வாழுகிற முறை. ராமர் எத்தனை ஆசான்களை தேடிக்கொண்டார். அவருக்கு குரு யாரு? வசிஷ்டர். குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர். அந்த வசிஷ்டருடைய பள்ளிக்கூடத்துலதான் முதல்ல படிச்சார். இளவரசனாக இருக்கும்போது, சக்கரவர்த்தி குமாரனாக இருக்கும்போது வசிஷ்டருடைய ஆசிரமம். வசிஷ்டர் எத்தனை பேருக்கு குரு தெரியுமா? இக்ஷ்வாகு தொடங்கி அந்த வம்சத்துக்கே குரு. இக்ஷ்வாகுல ஆரம்பிக்கிறது. வசிஷ்டர் பிரம்மாவினுடைய மானசீக புத்திரர்களில் ஒருவர். பிரம்மா சொன்னார், பூலோகத்துக்கு போனார். நான் போக மாட்டேன்னார் வசிஷ்டர். எனக்கு பூலோகம்லாம் வேண்டாம், நான் பேசாம இங்கேயே ஒரு மூலையில தபஸ் பண்ணிட்டு இங்கேயே இருக்கேன், என்னை விட்டு விடுங்கள், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டான்னார். தோன்றும் போதே பிரம்ம ஞானத்தோடு தோன்றியவர்களில் ஒருவர். அவரை பூலோகத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு ட்ரிக் பண்ணார். ட்ரிக் இல்ல, ஒரு உண்மையை சொன்னார். ஏர்லியா ரிவீல் பண்ணார். அவருக்கு மாத்திரம் பிரம்மா, நீ போ, இக்ஷ்வாகு குலத்துக்கு போ. இந்த இக்ஷ்வாகு குலத்தில் ஒரு காலகட்டத்தில் சாக்ஷாத் பரம்பொருள் ராமச்சந்திரனாக அவதாரம் செய்து ராமச்சந்திர மூர்த்தியாக வருவார். பகவானுக்கே குருவாக இருக்கிற பெருமை உனக்கு கிடைக்கும் போனார். சரின்னு வந்துட்டார் இக்ஷ்வாகு குலத்துக்கு. இக்ஷ்வாகுல ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தருக்கும் அவர்தான் குரு. துளசிதாசர் இந்த விஷயத்தை அப்படியே எடுத்துட்டு ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுவார். சத்தியயுகம் அப்படின்னு ஒரு யுகம், அதுக்கு அடுத்த யுகம் திரேதா யுகம், அதுக்கு அடுத்தது துவாபர யுகம், அதுக்கப்புறம் கலியுகம். இந்த பெயர்கள் வந்ததற்கு என்ன காரணம்னா, கலியுகம் எவ்வளவு நம்பர் ஆஃப் இயர்ஸோ அதை போல 2 மடங்கு துவாபர யுகம். துவாபரன்னு சொன்னா 2, 2வதுன்னு அர்த்தம். கலியுகம் எவ்வளவு வருஷமோ, கலியுகத்துக்குன்னு எவ்வளவு வருஷம் ஸ்லேட்டடோ அத மாதிரி ட்வைஸ் தி அமௌண்ட் துவாபர யுகம். கலியுகத்தை மாதிரி thrice தி அமௌண்ட் ஆர் த வால்யூம், அதுதான் திரேதா யுகம், 3வது. சத்தியயுகம்ங்கிறது இத மாதிரி 4 டைம்ஸ். அப்போ நீங்க இந்த யுகங்கள் கணக்கு போட்டா 4 + 3 + 2 + 1, இத மொத்தமும் சேர்த்தா ஒரு சதுர்யுகம்னு பேர் இதுக்கு. இந்த ஒரு சதுர்யுகம்ங்கிறது கலியுகத்தை மாதிரி 10 மடங்கு.
கலியுகம் என்பது 4,32,000 ஆண்டுகள்னு கணக்கு வச்சுண்டா ஒரு சதுர்யுகம் என்பது 43,20,000 ஆண்டுகள்னு கணக்கு. இதுதான் காரணம், இந்த பேர் வந்ததுக்கு இதுதான் காரணம். ஆனா துளசிதாசர் என்ன பண்ணார், திரேதானா மூன்றாவது, துவாபரனா ரெண்டாவது. இது ஏன் இந்த பெயர் இப்படி? ஃபர்ஸ்ட் சத்தியயுகம்னு கணக்கெடுத்துட்டார். திரேதாங்கிறது மூணாவது, அது ஏன் ரெண்டாவதா வந்தது? துவாபரங்கிறது ரெண்டாவது, அது ஏன் மூணாவதுன்னு வந்தது? இதுக்கு ஒரு காரணம் தெரியுமான்னு அவர் தன்னுடைய கிரியேட்டிவிட்டியில ஒரு புது காரணம் சொன்னார். இந்த வசிஷ்டர் என்ன பண்ணார், இக்ஷ்வாகுல ஆரம்பிச்சு குருவா இருந்து பார்த்துட்டே இருக்கார். சத்தியயுகம் பூரா முடிஞ்சு போச்சு, இன்னும் ராமர் வரல. ராமர் எப்ப வருவார்னு தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்த்தார். ராமர் திரேதா யுகத்தில் வருவார்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. திரேதானா மூணாவது, ராமர் மூணாவது யுகத்துல வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. முதல் யுகம் இப்பதான் முடிஞ்சிருக்கு, அதனால பேசாம மூணாவதா இருக்கிற திரேதாவை எடுத்து ரெண்டாவதா வச்சிடுவோம், ரெண்டாவதா இருக்கிற துவாபரத்தை எடுத்து மூணாவதா வச்சிடுவோம்னு அவராக்கும் இந்த யுகத்தை மாத்திட்டார்னு அந்த பெயருக்கு ஒரு அழகான காரணத்தை, நயமான கவிதை காரணத்தை துளசிதாசர் சொன்னார். அந்த வசிஷ்டர் இக்ஷ்வாகு குலத்திலிருந்து, இக்ஷ்வாகு குலத்தின் இக்ஷ்வாகு தொடங்கி குருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர். அந்த வசிஷ்டர்கிட்ட மாத்திரம் பாடம் கேட்டா போராதான், குரு ஆச்சாரியர்கள் அவர்களுடைய வழியை கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய வழியில் நடக்க வேண்டும்ங்கிறதுக்காக அந்த நடையில் நின்றுயர் நாயகனுக்கு ஆசை. விஸ்வாமித்திரர் வந்த உடனே விஸ்வாமித்திரருக்கு சிஷ்யரா போனார். அதோட விடல, காட்டுக்கு போனாரா இல்லையா? காட்டுல அகஸ்தியர் ஆசிரமத்தை தேடிண்டு போய் அந்த அகஸ்தியரிடத்திலேயும் உபதேசம் பெறுகிறார்னு சொன்னா, அப்போ மேலையார் செய்வனகள் என்னன்னு பார்த்து அந்த மேலையார் வழியில் நடக்க வேண்டும் என்பதை பகவானே காட்டினார். அதைத்தான் இந்த பெண்கள் இங்கு சொன்னார்கள். மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள், எங்களுடைய முன்னோர்கள் போட்டிருக்கிற பாதை, எங்களுடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிற பாதை. கல்ச்சர், கல்ச்சர்னு சொல்றமே, பண்பாடுங்கிறதுக்கு கல்ச்சர்னு சொல்றோமா இல்லையா? வாட் இஸ் கல்ச்சர்? கல்ச்சர் இஸ் சம்திங் தட் இஸ் grown. கல்ச்சர்ங்கிற வார்த்தைக்கே growth அப்படின்னு தான் அர்த்தம். அதனாலதான் லெபார்டரியில போய் கல்ச்சர் போட்டு பார்க்கறேன், என்னோட பிளட் டெஸ்ட் பண்ணினேன், பிளட் டெஸ்ட்ல கல்ச்சர் போட்டு பார்க்கறேன், கல்ச்சர் போட்டு பார்த்தா என்ன growth இருக்கு, என்ன ஆர்கானிசம் இருக்குன்னு சொல்றோம். ரத்தத்தை எடுத்துன்னு போய், இல்லைன்னா உடம்பினுடைய ஏதோ செக்ரீஷன்ஸ் எடுத்துன்னு போய் கல்ச்சர் போட்டா அதுல ஒரு சின்னதா இருக்கிற ஏதோ ஒரே ஒண்ணு நுண்கிருமி, அதுல கொஞ்சம் தான் சின்னதா இருக்கும், ஆனா அதுவே படாத பாடுபடுத்திட்டு இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணுக்கு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை எடுத்துன்னு போய் இதற்கான பொருத்தமான, இது வளரக்கூடிய சூழலில் வைத்தால் இது நிறைய வளர்ந்து பெருசா தெரியும், நிறைய காலனி தெரியும். அப்ப அதுக்கு எந்த மருந்து? அதுதான் கல்ச்சர்னு நாம லெபார்டரியில சொல்றது. இந்த கல்ச்சருங்கிற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய பொருளுக்காக சொல்றேன், growthன்னு அர்த்தம். அப்ப கல்ச்சர், எங்க பண்பாடுனா என்ன அர்த்தம்? எங்களுடைய முன்னோர்கள் காலம் காலமாக பார்த்து 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 வளர்த்து கொடுத்திருக்கக்கூடிய பயிர், அதுதான் கல்ச்சர். அவர்கள் வளர்த்து கொடுத்திருக்கக்கூடியது எது சரியா வளரும், இந்த தேசத்துக்கு, இந்த சீதோஷ்ணத்துக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மரபுக்கு எது சரியா வளரும்னு பார்த்து அப்படி வளர்த்து 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 கொடுத்திருக்கக்கூடியதுதான் கல்ச்சர். அவர்கள் வளர்த்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாதையில் தான் கிருஷ்ணா நாங்கள் இந்த நோன்பை நோற்றோம். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே. இந்த நோன்பை நோற்ற நாங்கள் என்ன வேண்டுகிறோம் என்பதை இப்போது சொல்லுகிறோம். நாங்கள் வேண்டுவன கேள். நாங்கள் எதையெல்லாம் வேண்டுகிறோம்? ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன. இந்த உலகத்தையே அப்படியே தன்னுடைய கர்ஜனையினால் நடுங்க செய்யக்கூடிய, ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன. முரல்வதுன்னு சொன்ன சத்தம் எழுப்புதல், நாதம் எழுப்புதல். ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யம் போல்வன சங்கங்கள். ஞானத்தையெல்லாம் நடுங்க செய்யக்கூடியதாக, மிக உயர்ந்த நாதத்தை எழுப்பக்கூடியதாக, அதே சமயத்தில் உன்னுடைய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் எவ்வளவு வெள்ளை வெளேர் என்று இருக்கிறதோ அப்படி வெள்ளையாக இருக்கக்கூடிய சங்குகள் எங்களுக்கு வேண்டும். பொய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே.
எங்களுக்கு நல்ல சத்தம் எழுப்பக்கூடிய, தட்டினால் தாள ஒலி மிக பெரியதாக கேட்கக்கூடிய பறை கருவிகள், தாளக்கருவிகள் வேண்டும். பல்லாண்டு செய்ப்பவர்கள் வேண்டும். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா இப்ப கேட்கிறார்கள்? நாங்க இந்த நோன்பை செய்ய வேண்டும்னு சொன்னா இந்த நோன்பை முழுமையாக செய்வதற்கு எங்களுக்கு இவையெல்லாம் வேண்டும். வீதி உலாக்குங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பார்த்தா நாங்கள் இந்த நோன்பை செய்வதற்கு எங்களுக்கு இவையெல்லாம் வேண்டும். பூஜை பண்ணணும்னு சொன்னா அந்த பூஜைக்கு சில திரவியங்கள் வேண்டும், பூஜை சாமான்கள் வேண்டும் சொல்றோமா இல்லையா? நாளைக்கு ஹோமம் பண்ணணும், சுதர்சன ஹோமம் பண்ணணும், என்ன சொல்றோம்? புரோகிதர்கிட்ட என்ன கேட்கிறோம்? என்னெல்லாம் வேணும்னு ஒரு லிஸ்ட் கொடுங்கள், அதெல்லாம் நான் தயார் பண்ணி வைக்கிறேன். அந்த மாதிரி இப்ப எங்க நோன்புக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை நாங்கள் கேட்கிறோம், கொடு. நாங்கள் இந்த நோன்பு நோக்கும் போது அந்த பக்கத்திலே எங்களுக்கு சங்குகள் வேண்டும். காரணம், இந்த சங்குகளை வைத்து சங்கநாதம் முழக்கி உன்னுடைய நோன்பு இங்கே நடக்கிறது என்று சொல்வோம். மங்களமாக அந்த சமயத்தில் அந்த பறை கொட்ட வேண்டும். நாங்கள் இந்த நோன்பை நோக்கும் போது பறை கொட்ட வேண்டும். நாங்க இங்கதான் நோன்பு, இதுதான் எங்களுடைய பாவைக்களம், இந்த பாவைக்களத்தில் இந்த நோன்பு நடக்கிறதுன்னு அங்க முன்னால நின்று பிரபந்த பண்ணிசை பாடப்பட வேண்டும். உனக்கு பல்லாண்டு இசைக்கப்பட வேண்டும், பல்லாண்டு இசைப்பவர்கள் நிற்க வேண்டும். நாங்க இந்த நோன்பை இங்க நோக்கும் போது, இந்த பாவைக்களத்துல நோக்கும் போது விதானம் வேணும். மேல ஏன் விதானம் வேணும்? எங்களுக்கு மாத்திரம் இல்ல, உனக்கு விதானம் வேணும். உனக்கு நாங்கள் விதானம் செய்ய வேண்டும், எங்களுக்கு விதானம் வேண்டும். அந்த விதானத்தை கட்டியாச்சுன்னா, ஷாமியானா கட்டியாச்சுன்னா முன்னால ஒரு கொடி, முன்னால நாங்கள் உன்னுடைய துவஜஸ்தம்பத்தை வைத்து அதிலே உன்னுடைய கொடியை பறக்க விட வேண்டும். எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கதான் பகவானுக்கு நோன்பு, இங்கேதான் கண்ணன் இருக்கிறான் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். ஆகவே கொடி. இந்த நோன்பு இங்கே நோக்கப்படும் போது உனக்கு விளக்கேற்ற வேண்டும், கோல விளக்கு. கோல விளக்கே கொடியே விதானமே. இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் நோன்பு செய்யும் போது அந்த நோன்புக்கு உபலட்சணமாக, நோன்பு நோற்பதற்கு இருக்கக்கூடிய பொருட்களாக தேவை. இவற்றையெல்லாம் கொடு. இப்ப கிருஷ்ணர் என்ன கேட்டார்? இத்தனையா? பெரிய லிஸ்டா இருக்கே உங்க லிஸ்ட். 1-2 கேட்டா பரவாயில்ல, பாஞ்சஜன்யம் மாதிரி சங்குகள் வேண்டும்னு சொன்னா எங்க போறது? ஒரு பாஞ்சஜன்யம் தான்மா கிடைக்கும். நீ பாட்டுக்கு பாஞ்சஜன்யம் போல்வன சங்கங்கள் புளூரல்ல வேற கேட்கிறியே. இத்தனை பேர் நின்றுண்டு எல்லாருக்கும் சங்குகள்னு கேட்டா நான் எங்க போறதுன்னர். பொய்ப்பாடுடையனவே பல்லாண்டு இசைக்கக்கூடிய எங்களுக்கு தோதாக பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறைன்னு கேட்கிறியே. இத்தனை பொருட்களுக்கு எங்கம்மா போறது? எப்படிமா கொடுக்கறது? இப்படி வந்து கேட்டா என்ன பண்றதுன்னர். உடனே சொன்னா, கிருஷ்ணா, நீ ஒன்னும் இங்க இருக்கிற ஆயர்பாடி கிருஷ்ணன் மாத்திரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன்னால முடியாதா? உன்னால முடியாதா? உங்ககிட்ட இல்லையா? நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு. அத்தனை விஷயமும் உங்ககிட்ட தானே இருக்கு. உங்க அம்மா உன்னை ஒரு நாள் வாயை திறக்க சொன்னா. அந்த வாயை திறந்த உடனே 7-14 லோகமும் தெரிஞ்சுது. அவ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மயங்கி போய் உட்காந்துட்டா. எங்களுக்கு தெரியாதா? ஏதோ உங்ககிட்ட பொருள் இல்ல, கொடுக்க முடியாதுன்னு சொல்றியா? இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? ஊழி பிரளய காலத்துல நீ ஒருத்த மாத்திரம்தான் இருக்க, எல்லாம் உங்ககிட்ட வந்துருத்துன்னு சொன்னா, சர்வமும் உனக்குள் ஒடுங்கி போகின்றனன்னு சொன்ன நீதான் சர்வ வியாபியாகவும் இருக்கிறாய், சர்வத்தையும் உனக்குள் ஒடுக்கிக் கொண்ட ஊழி முதல்வனாகவும் இருக்கிறாய். ஆலின் இலையாய். ஆலின் இலையாய் என்ன? ஊழிக்காலத்துல எல்லாம் நீராக கிடக்க அந்த நீரிலே மிதக்கக்கூடிய ஆள் இலை மீது சின்ன குழந்தையாக தோற்றம் தரக்கூடிய அந்த கிருஷ்ணர் தானே. வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்து, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து தான் ஆளின் இலை கண்ணன். அது என்ன வித்து? மறுபடியும் சிருஷ்டி தொடங்குவதற்கும் மறுபடியும் எல்லாம் வருவதற்கும் இந்த பிரபஞ்சமும் இந்த அண்டமும் பகிரண்டமும் வருவதற்கு விதையாக இருக்கக்கூடியவன் நீதானே. அப்ப விதைக்குள்ளதானே அத்தனையும் இருக்கு. நாங்க என்ன பெருசா லிஸ்ட் கொடுத்தோம்னு நினைச்சியா? இல்ல, நீ எப்பேற்பட்டவன் எங்களுக்கு தெரியும். ஒண்ணுமே தெரியாத மாதிரி சின்ன குழந்தையாக நீ இந்த ஆளின் இலை மீது கிடப்பாயாமே.
ஒன்றும் தெரியாத மாதிரி கிடப்பாய், ஆனால் நீதான் வித்து என்பது எங்களுக்கு தெரியும், ஆலின் இலையாய் அருளேலோர். ரெண்டு அற்புதமான சொற்களை சொல்லி கிருஷ்ணருக்கு, எங்களுக்கு தெரியும் கிருஷ்ணா, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும், அதனால நீ எங்க கிட்ட ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லி தப்பிச்சுக்க முடியாது, நாங்க கேட்டதை கொடுக்கணும் என்று கட்டுப்படுத்துகிறாள். பாசுரத்தினுடைய முதல்ல போட்டா மாலேனா, மால்னு சொல்லும் போதே என்ன, கரியவன் பெரியவன், ஆனால் ஆசிரிதர்களுக்கு அன்பானவன். ஆசிரிதர்களுக்கு அன்பானவன்னா நாங்களும் உன்னை வணங்கித்தானே வந்து நிற்கிறோம். நீ எல்லாருக்கும் கொடுத்திருக்கிய, அன்னைக்கு அங்கதனுக்கு கொடுத்த, அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு கொடுத்த, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, கிருஷ்ணாவதாரத்திலேயே கூட குச்சேலருக்கு கொடுத்த, இவர்களுக்கு கொடுத்த, அவர்களுக்கு கொடுத்த, ராதைக்கு கொடுத்த, அப்ப நாங்கெல்லாம் இல்லையா? இந்த லிஸ்ட் சொல்லியாச்சுன்னா she is quoting precedence. இவர்களுக்கெல்லாம் கொடுத்தியா, அப்ப எங்களுக்கும் கொடு மாலே. கடைசியில் என்ன சொன்னா, நீ தெரியாதுன்னு தப்பிச்சுக்காத, நீ ஆலின் இலையா என்று எங்களுக்கு தெரியும், வடபெரும் கோயிலுடையான் வடபத்ரசாயின்னு எங்களுக்கு தெரியும், எல்லாம் உனக்குள் இருக்கின்றனன்னு தெரியும், அதனால நாங்க கேட்கறத கொடு. ஆலின் இலையாய் அருளேலோர். இந்த பாசுரம் தொடங்கி நோன்பினுடைய நோக்கம் என்ன என்பதனை படிப்படியாக இந்த பெண்கள் வெளிக்காட்டுவார்கள். எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்கிறார்கள். இதெல்லாம் வேண்டும் என்று அவர்கள் கேட்பதற்கு என்ன அர்த்தம்? மாலே மணிவண்ணான்னு சொல்றச்சேயே உன்னோட பெருமை எங்க இருக்கு தெரியுமா கண்ணான்னு கண்ணனுக்கு நினைவுபடுத்துறா. நீ யார்? நீ பரத்வத்தில் ஒளிர்பவன். பரத்வம்னு சொன்னா தேவாதி தேவன், உயர்வர உயர்நலம்னு சொன்னாரு. பியாண்ட் திஸ் கிடையாது. தட் இஸ் த மேக்சிமம். அந்த பரத்வத்தில் இருக்கக்கூடியவன், உயர்வர உயர்நலம் உடையவன். உயர்வர உயர்நலம்னா இது ஒசந்ததுன்னு சொல்றோம். எது ஒசந்தது? 25 மாடி இருக்கிற ஒரு கட்டடத்தை பார்த்து இது ஒசந்தது, பக்கத்திலேயே ஒரு 50 மாடி வந்ததுன்னா இது தாழ்ந்து போய்விடும். ஆனால் பகவானுக்கு எவ்வளவு வசனம் தெரியாது. உயர்வர இதுக்கு மேல இன்னொன்னு கிடையாதுன்னு தெரியும், அவ்வளவுதான். உன்னை எங்களால் அளக்க முடியாது, ஆனால் உனக்கு மேலே இன்னொரு உயர்வு கிடையாது என்று மாத்திரம் எங்களுக்கு தெரியும். உயர்வர உயர்நலம், அவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய தன்மை பரத்வம் இல்ல நாராயணத்துவம். நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணத்துவம்னு சொன்னா அந்த பரத்வம். ஆனா உனக்கு தெரியுமா கண்ணா, பரத்வமும் நாராயணத்துவமும் உனக்கு பெருமை. ஆனா அதை விட பெருமை இருக்கு தெரியுமா? அதை விட பெருமை என்ன? நீ அங்க இருக்கிறது பெருமை இல்ல, அங்கேருந்து எங்களுக்காக இறங்கி வந்தாயே, அதுதான் பெருமை. அந்த பெருமையை காட்டிலும் பெரிய பெருமை எங்களுக்காக நீ இறங்கி வந்தது. அப்ப மாலாக இறங்கி வந்தாய். ஏன் மாலாக இறங்கி வந்தாய்? அங்கேயே இருந்தேன்னா அடியார்களுக்கு அன்பு காட்ட முடியாது, அதுக்காக இறங்கி வந்து இந்த அடியார்களோடு கலந்து பழகி எங்களுக்கு அன்பு காட்டுகிறாயே, இந்த சௌலபியம்தான் உனக்கு பெருமை. எளிவந்த தன்மையனாய் இறங்கி வரக்கூடியவர். மாலை கற்றவர், ஸ்ரீமாலாகாரர் வீட்டு வாசலுக்கு போய் நின்று எனக்கு ஒரு மாலை கட்டி கொடு, எனக்கு ஒரு மாலை கட்டி கொடுன்னு கேட்டார்னா அப்ப எவ்வளவு சௌலபியம். அந்த பிள்ளைகளோடு விளையாடினார்னா எவ்வளவு சௌலபியம். கன்றுக்குட்டிகளோடு விளையாடினார், எவ்வளவு சௌலபியம். தரை தோய நடந்தார், கால் தரை தோய நடந்தார். தேவர்களுக்கே கால் தரையில பாவாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண தேவர்கள், தேவலோகத்துல இருக்கிற தேவர்கள், அவர்களுடைய கால் தரையில படாது. அப்ப தேவாதி தேவனா இருக்கிற அவருடைய கால் தரையில படுமான்னா எங்களுக்காகத்தானே இறங்கி வந்து நடந்து, முள்ளுல நடந்து, கல்லுல நடந்து, மேய்ச்சல் காட்டுல சுத்தி, இதையெல்லாம் ஏன் பண்ணின? எங்கேயோ இருக்க வேண்டியவன் ஏன் இதையெல்லாம் இறங்கி வந்து செய்தாய்? எங்களுக்காகத்தானே. நாங்க வந்து நிக்கிறோம், நீ எங்களுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணிருக்க, ஆனா தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கன்னு எங்களுக்கு தெரியும். மாலே, மாலாக இருக்கிற நீ ஆளி நிலையாய், எல்லாம் உங்ககிட்டதான் இருக்கு. நீ இருந்தா போறோம், எல்லாம் கிடைச்சிரும். நீ இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது.
ஆலி நிலையாய் நீ எங்களுக்கு தர வேண்டும் என்று வந்து நின்று கேட்கிறோம் மாலே மணிவண்ணா. மாலே மணிவண்ணாங்கிற அந்த விழியிலேயே 2 எக்ஸ்ட்ரீமும் இருக்கு. மணிவண்ணன் எங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய, எங்களுக்கு கையிலே கிடைக்கும்படியாக இருக்கக்கூடிய மணிவண்ணன். மால் கருமை பெருமை கொண்டவன். கருமை பெருமை கொண்ட நீ எங்களுக்காக சின்னதா வந்து நின்ன. முந்தானையில் முடிந்து கொள்ளலாம்படி இருக்கையினார்கள். இந்த கிருஷ்ணர் எப்படின்னா அப்படி எடுத்து முந்தானையில முடிஞ்சுட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு உன்னையே குறுக்கி கொண்டு எங்களுக்காக வந்து நாங்கள் உன்னை கட்டி எடுத்துக்கொள்ளலாம்படி இருக்கக்கூடிய பவ்யனாக இருக்கிற தன்மை. மாலே மணிவண்ணா, நாங்கள் இந்த மார்கழி நோன்பை செய்திருக்கிறோம். இந்த மார்கழி நோன்பில் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்பதை எங்களுக்கு கொடு. நீ ரொம்ப அழகானவன். மணிவண்ணான்னு சொல்றச்சே ரொம்ப அழகு. எப்பேற்பட்ட அழகுன்னா, உன்னை எப்படியாவது வெறுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட வெறுக்க முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய அழகு. உனக்கு விபரீதம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட உன்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அழகு. ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் யசோதைக்கு ஆயர்பாடியில பெரிய தொல்லை. நந்தகோபன் வீட்டு வாசல்ல ஏற்கனவே கூட்டம் வந்து நிற்கும். இப்ப கிருஷ்ணனால என்னன்னா தனியா ஒரு பெண்கள் கூட்டம் வேற பெருசா நிற்கும். ஒரு நாள் நந்தகோபர் கேட்டாராம் யசோதை கிட்ட, இத்தனை நாள் ஆண்கள் கூட்டம் தான் நிறைய நிற்கும், இது வேணும் அது வேணும்னு வந்து கேட்பார்கள், இது என்ன தனியா இப்போ உன்னோட விமென்ஸ் கியூ பெருசா லாங்கா ஆயிண்டே போறது, லாங்கர் அண்ட் லாங்கர்னா? ஆமா, எல்லாம் கிருஷ்ணனை பத்தி புகார் சொல்றதுக்கு வந்து நிற்கக்கூடிய பெண்கள். ஒவ்வொருத்தையும் வந்து ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் சொல்லுவா. 12 திருவோணம் இட்டு வைத்தேன், சாப்பிட்டுட்டு போயிட்டான். இன்னொருத்தி வந்தா, நான் பாலை காய்ச்சறதுக்காக அடுப்புல பால் பாத்திரத்துல பாலை வச்சேன். சரி, பாலை காய்ச்ச வேண்டியது தானே. பாலை காய்ச்சறதுக்கு நெருப்பு இல்லைன்னு பக்கத்து வீட்டுல நெருப்பு வாங்கறதுக்கு போனேன். சரி, அப்புறம் என்னாச்சு? நான் திரும்பி வரத்துக்குள்ள பாத்திரம் இருக்கு, பால் இல்லையே. பாத்திரம் இருக்கு, பால் இல்லையேன்னு. ஆமா, அடுப்பு இருக்கு, அடுப்பு மேல பாத்திரம் இருக்கு, பாத்திரத்துக்குள்ள இருந்த பாலை மாத்திரம்தான் காணும். வெண்ணையெல்லாம் போயிடுத்து. உரி கட்டி இருந்தேன், உரி மேல வச்சிருந்தேன், உரி பானையும் உடைஞ்சு போச்சு. அவ சொன்னா. இன்னொருத்தி வந்தவ, வெண்ணெய் போனா பரவாயில்ல, இப்ப பானையும் புதுசா வாங்கணும், அதையும் போட்டு உடைச்சுட்டு போயிட்டான். இன்னொருத்தி வந்தா, உங்களுக்கெல்லாம் பானை போச்சு பரவாயில்ல, உனக்கு பால் போச்சு பரவாயில்ல, வள்ளல் பெரும் பசுக்கள் இன்னொரு தடவை போய் பாத்திரத்தை எடுத்துன்னு போனா அந்த மாடே கறந்து கொடுத்துரும் பாலை, பரவாயில்ல. பால் போனா பரவாயில்ல, பானை போச்சுன்னா வாங்கிக்கோ பரவாயில்ல. எனக்கு என்னாச்சு தெரியுமா? என் பொண்ணு 8 வயசு. அதுக்கு போன வருஷம் பிறந்த நாளைக்கு வளையல் பண்ணினேன், தங்க வளையல். சரி, ஏதோ பிறந்த நாள் அன்னைக்கு கையில மாட்டி விடுவோமேங்கிறதுக்காக மாட்டி விட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கழட்டவே மாட்டேன்னுட்டா. தங்க வளையலாச்சே, கழட்டி கொடுமா, பத்திரமா உள்ளுக்குள்ள வைக்கிறேன், எங்கேயாவது தொலைச்சிட போறேன்னு சொன்னேன். முடியவே முடியாது, கழட்டவே மாட்டேன்னு அழுது ஆகாத்தியம் பண்ணி கையிலேயே போட்டுன்னு சுத்தினா. சரி, அதுக்கு என்ன இப்போ? நேத்திக்கு பாக்குறேன் அதை காணும் கையில. என்னாச்சு? கீழே விழுந்துருத்தா? இல்ல, உன் புள்ள வந்தான். வந்து அவகிட்ட என்னதான் மயக்கு வார்த்தை பேசினானோ தெரியாது. 8 வயசு குழந்தை வளையல கழட்டி அவங்கிட்ட கொடுத்துட்டா. கையில தூக்கின்னு ஓடி நான் பின்கட்டுக்கு. எங்க ஓடுறான்னு பார்த்தேன், பின்பக்கத்துல இருக்கிற தெருவுல ஒரு 45 வயசு கிழவி வந்துட்டு இருந்தா. அவகிட்ட கொண்டு போய் கொடுக்குறான் இத. சரி, கொடுத்து என்ன பண்ணான்? கொண்டு போய் கொடுத்துட்டு, இந்தா 4 தங்க வளையல், 4 தங்க வளையலும் அவகிட்ட கொடுத்துட்டு கை நிறைய நாவல் பழத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறான் உன் பிள்ளை. நாவல் பழத்தை வாங்கினது மாத்திரம் இல்ல, என் பொண்ணு கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா, அது நாவல் பழம் நன்றாக இருக்கு, வளையல் வேண்டாமா, நாவல் பழம் போருமாங்கிறது. இந்த மாதிரி பண்றானே உன் பிள்ளை, இந்த அயோக்கியத்தனம் வேற யாராவது செய்வார்களான்னா? யசோதை ஒரு நாள் தாங்க முடியாம கேட்டா, இப்படி வந்து ஒவ்வொருத்தரா லிஸ்டா புகார் சொல்லுகிறீர்களே, இவ்வளவு தப்பு பண்ற என் பிள்ளைய ஏன் உன் வீட்டுக்குள்ள விடுற? நாங்க என்ன விடுறோமா? நீ ஏன் கதவை மூடல? கதவை சாத்தி வைக்க வேண்டியது தானே. நாங்க கதவை சாத்தி வச்சாலும் அவன் எப்படித்தான் வரான்னு தெரியல, உள்ள வரான். என்ன பண்ணான்னு தெரியுமா? என் வீட்டுல வெண்ணெய் எடுத்தான், நான் பிடிச்சிட்டேன். அவன் வெண்ணெய் எடுக்கிறச்சே நான் ஒளிஞ்சுட்டு இருந்து அவனை பிடிச்சேன். இவன் என்ன பண்ணா, இந்த பெண் வீட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுண்டா. கண்ணன் அப்படி வந்தான், உரி மேல
இன்னொருத்தனை குனிய சொல்லி ஏறி வெண்ணெய் எடுத்துக்கிட்டான். இவ பிடிச்சிட்டா. வெண்ணெயவா எடுக்கிற, திருடுற வான்னு பிடிச்சா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் பிள்ளை யசோதை நங்காய், உன்னுடைய பிள்ளை என்ன பண்ணான் தெரியுமா? எங்கேருந்து தான் கூப்பிட்டானோ தெரியாது. அப்போ ஒன்றும் இல்லை, அவனோட இன்னும் சின்ன பசங்க 2 பேர் நின்னார்கள். எங்கேந்து கூப்பிட்டானோ, என்ன சமிக்ஞை பண்ணானோ தெரியாது. நான் அவனை பிடிச்ச உடனே எங்கேந்தோ ஒரு 10 குரங்கு வந்தது என் வீட்டு முற்றத்துக்கு. சரி, என்னாச்சு? அந்த வெண்ணையை உருட்டி அந்த குரங்கு கிட்ட போட்டான். அந்த குரங்கு சீந்தவே இல்லை, அந்த பக்கம் போயிடுத்து. பாரு, உன் வீட்டு வெண்ணைய குரங்கு கூட சாப்பிடாத, அந்த வெண்ணையவா நான் திருடினேன்னு சொல்றேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? குரங்கு வெண்ணைய சாப்பிடாது. ஆஞ்சநேயருக்கு கவச்சத்திற்கு வேண்டுமானால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தாற்பயம் வேற. வெண்ணெய் போல திரண்டு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வெண்ணெயை வைக்கிறோமே தவிர, வெண்ணெய்க்கு கவச்சம் பண்ணிக்கிறோம், வெண்ணெய் கவச்சம் எல்லாம் பண்றோமே தவிர, குரங்கு வெண்ணெயை சாப்பிடாது. அந்த முடை நாற்றம், வெண்ணெயில இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான வாசனையை பார்த்த உடனே தூக்கி போட்டுரும். குரங்கு இயல்பா தூக்கி போடும். இப்ப என்ன சொன்னார்னா, குரங்கே சாப்பிடல, அதை போய் மனுஷன் சாப்பிடுவானா? நீ என்னமோ நான் வெண்ணையை திருடினேன்னு சொல்றியே. இப்படி தினம்தோறும் புகார் பட்டியல் படிக்கிறார்களேன்னா, மெதுவா ஒருத்தி சொன்னா, யசோதை, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? நாங்கெல்லாம் புகார் சொல்றதுக்காக வரல, கண்ணன் இதையெல்லாம் பண்ணினான்னு சொல்லி சொல்லி அப்படி புகார் சொன்னா இன்னும் 2 தடவை அந்த கண்ணனை பார்த்துட்டு போலாமேங்கிறதுக்காக வருகிறோம்னார்களே. அந்த அழகை பார்ப்பதில் எல்லோரையும் கட்டி போடுகிற அந்த வசீகர அழகை கண்ணார சேவிப்பதில் எவ்வளவு ஆசை. கண்ணா, உன்னுடைய அழகு எங்களுக்கு தெரியும் கண்ணா, மாலே மணிவண்ணா. அந்த அழகுல ஈடுபட வேண்டும் கண்ணா, மாலே மணிவண்ணா. நாங்கள் செய்த இந்த நோன்புக்கு எங்களுக்கு என்ன வேண்டும் அவற்றையெல்லாம் கொடு. சில பொருட்களை பட்டியல் போட்டார்களே, அந்த பட்டியலுக்கு என்ன அர்த்தம்? மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? பாஞ்சஜன்யத்தை கேட்டா என்ன பண்றது? பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யம் போல்வன சங்கங்கள். வெள்ளை விழி சங்கு, அந்த வெள்ளை விழி சங்கு எங்களுக்கு வேண்டும்னார்கள். என்ன அர்த்தம்? நாங்கள் சங்குகளாக இருந்து சங்கநாதம் முழக்கி உன்னுடைய பெருமையை ஊருக்கு சொல்ல வேண்டும். அது ஏன் பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யம்னா, எப்போதும் தூய்மையாக இந்த ஜீவன் இருக்க வேண்டும். வெண்மையாக தூய்மையாக இருக்கிற ஜீவனாக உன்னுடைய பெருமையை முழக்கக்கூடிய ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. உன் பெருமையை சொன்னா உலகம் அதிரும். உன் பெருமையை சொல்வதனால உலகம் அதிருமே தவிர இந்த சங்குனால அந்த உலகம் அதிரல. அப்ப நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்னா, உன்னுடைய பெருமையை ஊருக்கு முழங்கக்கூடிய சங்குகளாக நாங்கள் இருக்க வேண்டும். பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமாக ஞானத்தை எல்லாம் அந்த பெருமையை சொல்லி நடுங்க செய்வதாக நாங்கள் இருக்க வேண்டும். பொய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே. இந்த இடத்துல பறை கொட்டினா எப்படி எல்லாருக்கும் கேட்குமோ, அப்படி உன்னுடைய நாமத்தை நாங்கள் சொன்னால் எல்லோருக்கும் அது கேட்க வேண்டும். எல்லா இடங்களிலேயும் உன்னுடைய திருநாமம் ஒலிக்க வேண்டும். கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. எந்த ஒலியாக இருந்தாலும் அது உன்னுடைய நாமத்தை சொல்கிற ஒலியாக இருக்க வேண்டும். எந்த ஒலி எங்கள் காதில் விழுந்தாலும் அந்த ஒலியில் உன்னுடைய திருநாமத்தை நாங்கள் உணர வேண்டும். பாரதியார் சொல்வர், ஒருத்தன் வாசல்ல ஜருக வித்துண்டு போனான். அந்த காலத்துல ஜருகை எல்லாம் வாசல்ல வித்துண்டு போவார்களா இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு மறந்து போச்சு. ஜருகை வித்துன்னு ஒருத்தன் போனான். இந்த பக்கத்துல ஒரு குழந்தை பாலுக்கு அழுதது. இவர் சொல்றார், பாலுக்கு அழுகிற தொம்பை குழந்தையின் அழுகை ஒலிக்கும், ஜரிக வாங்கலையோ ஜரிக என்று விற்றுக்கொண்டு போபவனின் ஒலிக்கும் ஸ்ருதி சேர்த்து விட்டது யார்னர். அப்ப எந்த ஒலியாக இருந்தாலும் கண்ணா, அது உன்னுடைய வேங்குழல் ஒலி. கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா பொய்ப்பாடுடையனவே.
சால பெரும்பறை. கிருஷ்ணா, நாங்க எல்லாரும் எப்படி இருக்கணும் தெரியுமா? உனக்கு பல்லாண்டு பாடுபவர்களாக இருக்க வேண்டும். உன்னுடைய பெருமையை பல்லாண்டு 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 என்று பாடுபவர்களாக இருக்க வேண்டும். பல்லாண்டு செய்ப்பாரேங்கிறதுல ஒரு சின்ன சூட்சமும் இருக்கு. அதை பண்ணினவர் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வார் என்ன சொன்னார்? பெரியாழ்வாருக்கு தப்பாத பெண் பல்லாண்டு இசைப்பவர்கள் வேண்டும்னு ஆண்டாள் சொன்னாலே பெரியாழ்வாருக்கு தப்பாத பொண்ணுன்னு சொல்லிடலாம். இந்த பல்லாண்டுல என்ன கேட்டார் பெரியாழ்வார்? வடிவார் சோதி வலத்துறையும் உன் திருவாழிக்கு பல்லாண்டு, படை போர் முப்புக்கு முழங்கும் அப்பாஞ்ச ஜன்யத்திற்கு பல்லாண்டு. இதோடெல்லாம் கூட சேர்த்து என்ன கேட்டார்? திருமகள் அவளுக்கு பல்லாண்டு, அதெல்லாம் அதுல இருக்கு. திருமகளுக்கு பல்லாண்டு, சங்குக்கு பல்லாண்டு, சக்கரத்துக்கு பல்லாண்டு, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற இந்த உறவு பிரிவே இல்லாமல் பல்லாண்டு. அப்ப என்றைக்காக இருந்தாலும் நாங்கள் உன்னுடைய அடியவர்களாக இருக்க வேண்டும், எங்களுடைய ஆண்டானாக நீயே இருக்க வேண்டும், இந்த உறவு பிரியாமல் இருக்க வேண்டும், அதற்கு பல்லாண்டு. இன்டைரக்டா என்ன பண்ணினார்னா, பகவானுக்கு மாத்திரம் பல்லாண்டு இல்ல, அந்த பகவானுடைய பக்தர்களுக்கும் சேர்த்து பல்லாண்டுதுல. பிரிவின்றி 1000 பல்லாண்டுன்னு சொல்லியாச்சுன்னா உனக்கு பல்லாண்டு, உன்னோடு இருக்கக்கூடிய எங்களுக்கும் பல்லாண்டு. பல்லாண்டு செய்ப்பார். நாங்கள் பல்லாண்டு செய்ப்பவர்களாக, அடி அடியாக உனக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக, கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக, வழி வழியாக எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கி எப்போதும் உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக, நாங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல்லாண்டு செய்ப்பார். கோல விளக்கு, விளக்கு வெளிச்சத்தை தரும். கிருஷ்ணா, உன்னுடைய விளக்காக, உன்னுடைய பெருமையை எல்லோருக்கும் காட்டக்கூடிய விளக்குகளாக, வெளிச்சம் தரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் விளக்காக செயல்பட வேண்டும். விளக்கேற்றி வச்சா அந்த இடத்துல ஒளி வருகிறதா இல்லையா? அப்ப இந்த விளக்கின் ஒளி போல நாங்கள் விளக்காக செயல்பட வேண்டும். அது மாத்திரமில்லை, விளக்குக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி, ஒரு விளக்கு இன்னொரு விளக்கையும் சுடர்விடச் செய்யும். மேலையார் செய்வனகள், எங்களுக்கு முன்னோர்கள் செய்ததை நாங்கள் செய்கிறோம், அதே மாதிரி தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கும் பின்னால் இது தொடர்வதற்கு நாங்கள் வெளிச்சம் தரக்கூடிய விளக்குகளாக, இன்னும் விளக்குகளை ஏற்றி வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பியாண்ட் த பாசுரம் பெரியோர்களே, பர்பஸே அதுதான், நம்முடைய நோக்கமே அதுவாகத்தான் இருக்க வேண்டும். இந்த மண்ணுடைய மாண்பும் இந்த மண்ணுடைய மரபும் பெரிய பொக்கிஷம், அள்ள அள்ள குறையாமல் இருக்கக்கூடிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை வர வர வந்து கொண்டே இருக்கிற தலைமுறைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய கடமை எல்லாருக்கும் உண்டு. கோல விளக்காக இருந்து இன்னும் 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 இன்னும்னு விளக்குகளை ஏற்ற வேண்டிய ஒரு கடமை எல்லாருக்கும் உண்டு. கோல விளக்கே கொடியே, நாங்கள் கொடியாக இருக்க வேண்டும். நாங்கள் அசைந்தால் இதோ இங்கேதான் கிருஷ்ணன் என்பதை எல்லோருக்கும் சொல்லக்கூடிய கொடிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். உன்னுடைய பெருமையை உலகத்திற்கு காட்டுகிற கொடிகளாக இருக்க வேண்டும், விதானமாக இருக்க வேண்டும். கிருஷ்ணா, உனக்கு நாங்கள் விதானமாக இருக்க வேண்டும். உனக்கு விதானமாகனா என்ன? விதானம் என்ன பண்றது? ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னா அவருக்கு மேல விதானம், அவர் மேல மழை விழாமல், அவர் மீது வெயில் விழாமல், அவர் மீது சருகு விழாமல் காப்பாற்றக்கூடிய விதானம்னா உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக, விதானங்களாக நாங்கள் இருக்க வேண்டும். உன்னுடைய கோவிலாக இருக்க வேண்டும். மறுபடியும் ஒரு பழமொழி நினைவுக்கு வருது. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்பார்கள். ராமாயணத்தை படிச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பெருமாள் கோயில் இருக்கு, அது ரொம்ப ரோட்ல என்க்ரோச்சிங்கா இருக்கு, அதனால அதை இடிக்கிறேன், இல்ல, அது இல்ல அர்த்தம். அதுக்கு படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னா என்ன அர்த்தம்? பெருமாள் கோயில் எது? எது பெருமாள் கோயில்?
உட்கிடந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டிடான்னு உள்ளுக்குள்ளே அவர் தானே இருக்கார். உள்ளுக்குள்ள அவரை கொண்டு வந்து சீரிய சிங்காசனத்து, கோப்புடைய சிங்காசனத்து வைக்க வேண்டும்னு சொன்னா பெருமாள் கோயில்ங்கிறதே இதுதான். அப்போ அபியூசிங் திஸ் லைஃப், இந்த வாழ்க்கை, இந்த பூலோகத்து வாழ்க்கை வேண்டாம்னு சொல்றது ஒரு பக்கம். ஆனால் இந்த வாழ்க்கை வழியாகத்தான் பகவானை அடைய வேண்டும்னா இதை அபியூஸ் பண்ணாம, இந்த தேகத்தையும் இந்த தேகம் சார்ந்த பூலோக வாழ்க்கையையும் அபியூஸ் பண்ணாம, தவறான முறையில் இதை கையாளாமல் இதை பகவானை நோக்கி கையாளக்கூடியதுதான். அதுதான் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். அப்ப நாங்கள் இந்த தேகத்தை எதற்கு பயன்படுத்த வேண்டும்? இதை ஏதோ ஒன்றாக பயன்படுத்தாமல் இதை பெருமாள் கோயிலாக, உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பெருமாள் கோயிலாக இதை பயன்படுத்த வேண்டும். பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யம் போல்வன சங்கங்களும் பொய்ப்பாடுடைய சாலப் பெரும் பறையும் பல்லாண்டு செய்யக்கூடியவர்களும் கோல விளக்கும் கொடியும் விதானமும் எங்களுக்கு கொடுன்னா நாங்களே இந்த பொருட்களாக இருந்து உனக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக, உன்னுடைய கைங்கரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கண்ணா. எப்போதும் உனக்கு கைங்கரிய பரர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த பாசுரங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படக்கூடிய சில சொற்களுக்கு சித்தாந்த ரீதியாக, சம்பிரதாய ரீதியாக சில மறை பொருள்கள் உண்டு. முன்னால ஒரு கீழ்ப்பாசுரத்துல பார்த்தோம், இடை என்பது வந்தால் புற்று அரவு அல்குல் புனமயிலே அப்படின்னு ஒரு பெண்ணின் இடை என்பது சொல்லப்பட்டால் அதற்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய மறை பொருள் என்னன்னா பக்தி. ஏன் பக்தின்னு சொன்னா விரக்தி, பக்தி, ஞானம் அப்படிங்கிற அந்த 3 ஸ்டேஜ்ல இடையில இருக்கக்கூடியது பக்திங்கிற ஸ்டேஜ். விரக்தி இல்லை. விரக்திங்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பகவானை நான் எத்தனை 40 வருஷமா கோவிலுக்கு போறேன், ஒன்றும் பண்ணலை அப்படின்னு நம்பிக்கையே இல்லாத தன்மை, அது இல்லை. ஞானம் அப்சல்யூட் உயர்வு, அதுவும் இல்லை. இடைப்பட்டதாக இருக்கக்கூடிய பக்தி, இது ஒரு லெவல்ல. சில சமயத்துல கான்டெக்சுவல்னு சொல்றோமா இல்லையா, அந்தந்த கான்டெக்ஸ்ட பொறுத்து சில சொற்களுக்கு 2-3 பொருட்கள் கூட உண்டு. இடைன்னு சாதாரணமா சொன்னா பக்தி. ஆனா அதே இடைங்கிறத அந்த பாசுரத்துல வரக்கூடிய மற்றது மேல கீழே வரக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு பார்த்தால், இல்ல கீழ்பாசுரம் மேல் பாசுரத்தை வைத்துக்கொண்டு பார்த்தால் வேற மாதிரியான சில பொருட்களும் கிடைக்கும். அந்த விதத்துல கண் அப்படிங்கிறத சொன்னா, கண் என்பது பயன்படுத்தப்பட்டால் அந்த கண்ணின் செயல்பாடுகளை பத்தின செய்தி வந்தா அதுக்கு ஞானம்னு அர்த்தம். ஏன் ஞானம்னு அர்த்தம்னா, கண் தான் நமக்கு அறிவை தருகிற கருவி. ஞானேந்திரியம்னு தானே சொல்றோம். கண் என்பது என்ன? ஞானேந்திரியங்கள்ல ஒன்று. கண் இஸ் a representative of all the other புலன்கள். அப்ப காதை சொல்லலையே, மூக்க சொல்லலையேன்னு கேட்கக்கூடாது. கண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த கண் என்பது இஸ் a representative. இந்த 5ல கண்ணுங்கிறது ஒரு பிரதிநிதி, அவ்வளவுதான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு அப்படிங்கிற மாதிரி இந்த மொத்தத்துக்கும் சேர்த்து கண். அப்ப கண் என்பது பயன்படுத்தப்பட்டால் எப்படி கண்ணும் காதும் நாசியும் நாவும் மேனியும் நமக்கு ஞானத்தை வெளியிலே இருந்து கொண்டு வருகின்றன. ஆகவே கண்ணுன்னு சொன்னா அது ஞானத்தை குறிக்கக்கூடியது. சரி, சில சமயங்கள்ல முலை, மார்பு என்பதை சொல்லுகிறார்களே, அதற்கு ஏதாவது பொருள் உண்டா அப்படின்னு கேட்டா, மார்பு என்று சொல்லுவது பக்தியை குறிக்கும். அதனாலதான் அங்க நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பான்னு வரச்சேயும், மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும்னு சொல்றச்சேயும், நப்பின்னையை ஆலிங்கனம் செய்து கொண்டு அவளுடைய மார்போடு தழுவி கிடந்த நிலை நப்பின்னையின் பக்தியில் கட்டுப்பட்டு கிடந்த நிலை என்பதாக கணக்கு. ஏன் அது பக்தியை குறிக்கும் அப்படின்னா, நாம இப்ப சாதாரணமா ஒண்ணு நினைச்சு பார்ப்போம். ஏதோ ஒரு பொருள் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் கையில கிடைக்கிறது, என்ன பண்ணுவோம்? அப்படியே மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆஞ்சநேயர் ராமருடைய கணையாழிய சீதையிட்ட கொடுத்தார். வாங்கினாள் உடல் வீங்கினாள்.
அதை வாங்கின உடனே அவளுக்கு அப்படியே நம்ம சொல்றோமா, ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா ஒரு சுத்து பெருத்துட்டே அப்படின்னு சொல்றோமா இல்லையா? வாங்கினாள், உடல் வீங்கினாள், அப்படியே தன்னுடைய மார்போடு அதை தழுவினாள். அப்ப அது என்ன? அது அந்த கணையாழியை தொடும்போதே அவளுக்கு ராமர் என்கிற அந்த அனுபவம் தோன்றியது. பக்திங்கிறது அனுபவம். பக்திங்கிறது இஸ் நாட் எக்ஸ்பெரிமெண்ட். பக்தி கேன் நெவர் பி ரியலைஸ்ட் பை எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் சம்படி எல்ஸ் சேயிங் சம்திங். அது ஆத்ம அனுபவம், அவரவர்கள் அனுபவிக்க வேண்டியது. பகவானை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருக்கிறேன். எனக்கு காட்டுவீர்களா? காட்டுவேன். காண்பதும் காணானதும் உன்னுடைய கண்ணு சொன்னாரா இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர்கிட்ட சொன்னது தானே, காட்டுவேன். காண்பதும் காணாததும் எப்படி யார்கிட்ட இருக்கு? காற்றவர்கிட்ட இல்ல, அதை பார்க்கக்கூடியவர். உன்னால் கடவுளை காண முடியும்னா உன்னுடைய கண் அந்த அனுபவத்தை பெற முடியும் என்றால் நீ கண்டு விடுவாய். அப்ப அது அனுபவம். அனுபவம் வித்தியாசப்படும். ஏன் கண்டவர் விண்டிலர்னு சொன்னார்கள்? அனுபவத்தை வார்த்தையில முழுசா வர்ணிக்க முடியாது. சிம்பிள். சக்கரை பொங்கல் கொடுக்கிறார்கள்னு வச்சுப்போம். ஒருத்தர் சக்கரை பொங்கலே இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. சக்கரை பொங்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் கேட்கிறார். தித்திப்பா இருக்கும். தித்திப்பா இருக்கும்னு சொன்னா அவர் குலாப் ஜாமுன் சாப்பிட்டிருக்கார், அவர் மைசூர் பா சாப்பிட்டிருக்கார். மைசூர் பா தித்திப்பு மாதிரி இருக்குமா, குலாப் ஜாமுன் தித்திப்பு மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அது ரெண்டு மாதிரி இருக்காது. அப்ப எப்படி இருக்கும்? இந்தா ஒரு கை பிடி சக்கரை பொங்கல், நீயே சாப்பிட்டு பாரு, அது என்ன தித்திப்புன்னு யூ ரியலைஸ் இட். அனுபவம் தான், எக்ஸ்பீரியன்ஷியல். அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படிங்கிறத காட்டுறது மார்பு என்று சொன்னால், அந்த மார்பில் எப்பவுமே அப்படி பிடிச்சு சேர்த்து ஆலிங்கனம் செய்து கொள்ளும் போது அந்த அனுபவம்னு சொல்றோமா இல்லையா? அந்த அனுபவத்தை உள்ளத்தால் உணர்கிற அனுபவம், எக்ஸ்டர்னல் மாத்திரம் இல்ல, உள்ளத்தால் உணர்கிற அனுபவம், மனத்தால் உணர்கிற அனுபவம்னு சொன்னா மார்பு என்பது அனுபவத்தை சுட்டுகிறது. ஆகவே எப்போதாவது மார்பை பற்றிய செய்திகள் இந்த சொற்களில் வரும்னு சொன்னா அது எங்கேயோ அனுபவமாக இருக்கிற பக்தியை காட்டுகிறது. இந்த கணக்குல இடை என்பது எதை காட்டும்? இங்க பக்திங்கிறது மார்புக்கு போயிடுது. அப்ப இடை என்பது எதை காட்டும்னு சொன்னா, இடை என்பது உடலின் மேல் பாகத்திற்கும் கீழ் பாகத்திற்கும் நடுவிலே இருக்கக்கூடியது. இட் இஸ் டிட்டாச்சிங். இட் இஸ் நாட் ஓன்லி அட்டாச்சிங், it is also detaching the upper portion from the lower portion. இது ரொம்ப அழகான ஈக்குவேஷன். நடுவுல இருக்கக்கூடிய ஒன்று, மேல ஒன்று இருக்கு, மேல இன்னொன்னு கீழே இருக்கு. இது ரெண்டையும் சேர்ப்பது நடுவில் இருப்பது. ஆனா இதையே வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தா, this is separating this from this. So this is an organ of separation, organ of detachment. ஒட்டுதல் இல்லாத தன்மையை, பிடிமானம் இல்லாத தன்மையை, அப்ப எங்க லௌகீகத்தில் பிடிமானம் இல்லாமல் பகவானிடத்தில் பிடிமானத்தை தரக்கூடிய வைராகியத்தை இந்த இடை காட்டுகிறது. வைராகியத்தை இன்னொரு விதத்திலையும் பார்க்கலாம். இந்த இடை என்ன, மேல இருக்கிறதும் பெருசா இருக்கு, கீழே இருக்கிறதும் பெருசா இருக்கு. ஆனா இந்த இடை என்ன பண்றது? வைராகியத்தோட அதை பிடிச்சுட்டு இருக்கா இல்லையா? அந்த வைராகியத்தை காட்டக்கூடியதாக இடை. அப்போ பரிபாஷையில இந்த சொற்கள் எல்லாம் பாசுரங்களில் பயன்படுத்தப்பட்டால் இந்த சொற்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மறைபொருளை இவ்வாறு உணர வேண்டும் என்பதாக கணக்கு. அந்த மறைபொருள் வரிசையில ஆண்டாள் நாச்சியார் கேட்கக்கூடிய அந்த பொருட்களுக்கும் வேற சில அர்த்தங்கள் உண்டு. பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யம் போல்வன சங்கங்கள்னு சொன்னாலே அந்த சங்கு என்ன குறிக்கும்? சங்கு பிரணவத்தை குறிக்கும். சங்கநாதம்னு சொன்னாலே பிரணவம். பிரணவம்னு சொல்றச்சே அப்பா நீதான் பிரணவ பொருள், நீதான் சர்வேஸ்வரம், நீதான் பிரணவ பொருள். அப்ப பிரணவ பொருளாக இருக்கிற உன்னிடத்தில் மாத்திரம்தான் என்னுடைய சேஷத்துவம், வேறு எங்கேயும் எனக்கு எந்த விதமான சேஷத்துவமும் கிடையாது. நான் அந்த பிரணவத்தினுடைய அடிமையாக இருக்கிறேன், அந்த பிரணவ பொருளின் அடிமையாக இருக்கிறேன். அப்ப சங்குன்னு சொன்னா, பாஞ்சஜன்யம்னு சொன்னா
உனக்கு மாத்திரம் அடிமையாக இருக்கிறேன், நான் வேறு யாருக்கும் அடிமை அல்ல. நாமார்க்கும் குடியல்லோம்னாரே, நான் வேறு எதற்கும் வேறு யாருக்கும் லௌகீக பொருட்களுக்கெல்லாம் நான் அடிமை அல்ல, உனக்கு மாத்திரம் அடிமை. பறை, இந்த பறை இருக்குன்னு வச்சுப்போம், அந்த பறையை யாராவது போய் தட்டினாத்தான் அது சத்தம் எழுப்பும், அது தன்னாலேயே சத்தம் எழுப்பாது. பொய்ப்பாடுடையனவே சால பெரும் பறை, பெருசுதான், எல்லா திசைக்கும் அதனுடைய சத்தம் கேட்கும். ஆனால் வேறு யாராவது தட்டினால்தான் அது சத்தத்தை எழுப்பும். அப்படின்னா நானும் அந்த பறையாக இருக்கிறேன்னு சொன்னா பாரதந்திரியம், ஐ எம் டிபெண்டன்ட் ஆன் யூ, ஐ எம் நாட் இண்டிபெண்டன்ட். எனக்கு சுதந்திரம் கிடையாது, பறைக்கு சுதந்திரம் இல்ல, நான் பறையாக இருக்கிறேன், உன்னுடைய பாரதந்திரியனாக இருக்கிறேன். நீ என்ன தட்டினேன்னா அந்த சத்தம் எல்லாத்துக்கும் கேட்கும். ஆனா எனக்கென்று சுதந்திரம் கிடையாது. பாரதந்திரியத்தை குறிக்கிற சொல் பறை. பல்லாண்டு செய்ப்பார், புளூரல், ஒருத்தர் மாத்திரம் நின்னுண்டு பாடல, நிறைய பேர் நின்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. அப்படின்னா என்ன? சத் சங்கத்துவம். பகவானை வழிபடக்கூடிய பாகவதர்களோடு சத் சங்கத்துவம். நான் நல்ல சத் சங்கத்தில் நல்லவர்களோடு சேர்ந்து உன்னுடைய திருநாமத்தை சொல்வேன். அந்த சத் சங்கத்துவத்தை காட்டுவது பல்லாண்டு செய்ப்பார். கோல விளக்கு, விளக்கு வெளிச்சம் தரும். வெளிச்சம் என்பது ஞானம். எந்த ஞானம், எந்த வெளிச்சம் பெற வேண்டும்? பகவத் சேஷத்துவ ஞானம். பகவானுக்கு அடிமை என்கிற அந்த வெளிச்சத்தை தருவதுதான் கோல விளக்கு. பகவானுக்கு அடிமை என்கிற வெளிச்சத்தை எனக்கு உணர்த்துவது, என்னை உணரச் செய்ய வேண்டும் கோல விளக்கு. கொடி என்ன? கொடி என்ன பண்றது? அசைகிறது. பகவான் இங்க இருக்கார், பகவான் இங்க இருக்கார்னு எல்லாருக்கும் சொல்றது. அப்ப பகவத் கைங்கரியம் செய்வதுதான் அந்த கொடி. நான் பகவத் கைங்கரியம் செய்ய வேண்டும். கொடி கொடுன்னு சொன்னா நான் பகவத் கைங்கரியம் செய்பவனாக இருக்க வேண்டும். அப்ப விதானம் என்னன்னு கேட்டா, விதானம் மேல இருக்கு, அந்த விதானத்துக்கு கீழே பகவான். அந்த பகவானை உணர்வது என்பது என்ன? பகவானை உணர்வதுன்னா அனுபவிப்பது. ரெண்டு விஷயங்கள் உண்டு. அனுபவம்னு சொல்றச்சு ரெண்டு விஷயம். ஒன்னு நிவர்த்தி, இன்னொன்னு பிரவிருத்தி. பிரவிருத்திங்கிறது எக்ஸ்டர்னல், நிவர்த்திங்கிறது நிவர்த்தி மார்க்கம்னு சொன்னா உள்ளுக்குள்ளே அந்தர்முகமாக அனுபவிப்பது. கிருஷ்ணா விதானம் தா அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணா இந்த சித்தத்திலேயே எப்போதும் நீ இருக்க வேண்டும், உன்னை நான் எப்போதும் அந்த சித்தத்தில் அனுபவிக்க வேண்டும். அந்த நிவர்த்தியை, அந்த அனுபவத்தை, அனுபவம் எப்படி? உள்ளத்துக்குள்ள அனுபவம். அந்த உள்ளத்து அனுபவம் விதானம்னு சொல்ற செய்யும். எப்படி? விதானத்துக்குள்ளேயே ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த இடத்துல விதானம் கட்டி இருக்குன்னா அதுக்கு கீழே. அப்ப விதானம்னு சொல்லியாச்சுன்னா இந்த இதுக்குள்ள எது விதானம்? என்னுடைய சித்தமே விதானம் என்றால் அந்த சித்தத்திலேயே எப்போதும் உன்னை நிவர்த்தி மார்க்கமாக அனுபவிக்கக்கூடிய தன்மை. இவற்றையெல்லாம் இந்த மார்கழி நோன்பில் நான் நோற்று கேட்கிறேன். மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வண்டுவன கேட்டியே, பாஞ்சஜன்யமாகவும் பறையாகவும் பல்லாண்டு செய்ப்பவராகவும் கோல விளக்காகவும் கொடியாகவும் விதானமாகவும் இருக்க வேண்டும்னு கேட்டா யார்கிட்ட கேட்டா? ஆலின் இலையாய். இந்த திருப்பாசுரம் எந்த திவ்ய தேசத்தை குறிக்கிறது? திவ்ய தேச கணக்குல இந்த திருப்பாசுரத்துக்கு எந்த திவ்ய தேசம்னு பார்த்தா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் செய்ததில்லையா? அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயி வடபெரும் கோயிலுடையானை குறிக்கக்கூடிய திருப்பாசுரம். வடபத்ரசாயினா என்ன அர்த்தம்? வடபத்திரத்தில் இருக்கக்கூடியவர். வடம்னா ஆலம், ஆலத்தினுடைய பத்திரமாக இருக்கக்கூடிய அந்த ஆலின் இலையாய், ஆலின் இலையாய் என்று அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் தான் வடபத்ரசாயி. அந்த வடபத்ரசாயி திருக்கோயிலை குறிக்கக்கூடியது வடபெரும் கோயிலுடையான்னு சொல்லுவாளே, அந்த வடபெரும் கோயிலுடையானை ஆண்டாள் நாச்சியார் சுவாபதேசமாக உணர்த்தக்கூடிய திருப்பாசுரம் தான் இன்றைய மாலே மணிவண்ணா என்கிற திருப்பாசுரம். ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய தேசம், ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாசுரம். ஆண்டாள் நாச்சியாரின் திருவடிகளை சேவித்தே இந்த திருப்பாசுரத்தையும் சேவிப்போம். மாலே மணிவண்ணா. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல்,
ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும் பறையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். ஆண்டாளுடைய அருளும் வடவன் கோயிலுடையானுடைய அருளும் எல்லோருக்கும் எப்போதும் கிட்டுவதாக. வணக்கம்.